பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா, ஆரம்பிச்சிடலாமே. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே. அரசன் அது வந்து தேட்ரிக்கல் ப்ரோமோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி நாளைக்கு மேஜராக ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைசன், டூடு, டீசல் தமிழில். அதே மாதிரி தெலுங்கில் கேரம்ப், தெலுசு கதா, மித்ரமந்தலி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மலையாளம் வந்து பாதராத்திரி, த பெட் டிடெக்டிவ். ஸோ இதெல்லாம் தான் மேஜராக ரிலீஸ் ஆன படங்கள். இன்னைக்கு பிருத்திவிராஜ் அவர்களோட பர்த்டே. ஸோ கலிஃபா த பிளட் லைன் அப்படின்ற படத்துல வந்து கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் நடிக்கிற விளையாட்டு புத்தா அந்த படத்துல வந்து காட்டு ராசா அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ நோபடி அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பிருத்திவிராஜ் நடிக்கிறது தான். அதே மாதிரி கும்கி 2 அந்த படத்தோட டீசர் நாளைக்கு தேட்டரில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த புது ரிலீஸஸ்க்கு நடுவில். அதே மாதிரி காந்தா, துல்கர் சல்மான் ஃபிலிம், அதோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் என்ன ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண கம்மிங் சூன் தான். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த வார ஓடிடி ரிலீஸில் மேஜராக பார்த்தீங்கன்னா மிராஜ் மலையாளம் ஃபிலிம் சோனிலுவில் வருது. அது இந்த வீக் வருது, நாளைக்குல. அதே மாதிரி தண்டகாரண்யம் சிம்பிளி சவுத்தில் வருது. அதுக்கப்புறம் தனல் அதர்வா ஃபிலிம் அமேசான் ப்ரைமில் வருது. இதெல்லாம் தான் மேஜராக வருது. கிஷ்கிந்தாபுரி ஜி5ல வருது. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக வர்றது ஓடிடி ரிலீஸ். அதே மாதிரி டெல்லி கிரைம் அதோட சீசன் 3 வந்து நவம்பர் 13th வருது. அது ஒரு கிளிம்ஸ் மூலிமா நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கென் கருணாஸ் அவர் வந்துட்டு அவரும் அவரோட கேங்கும் சேர்ந்து இது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து பார்வதா அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்டாக பண்ணுறாங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவுமே வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரியோராஜ் நடிக்கிற படம். விஷ்ணு விஷாலோட ஆரியன் அந்த படம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுவுமே இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று பேசுகிறப்போ வந்து இந்த மாதிரி விஷால் அவர்கள் வந்து மகுடம் படம் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ராஜெக்ட் அவர் பண்ணுறான்ற மாதிரி வந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில் வந்து நியூஸ் என்னன்னா அந்த படத்தில் வந்து கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ்னால சில சீன்ஸ் வந்து விஷால் வந்து டைரக்ட் பண்ணுறதாகவும், மற்றபடி வந்து டைரக்டர் வந்து ரவி அரசு தான் அப்படின்னு சொல்லி அவரோட சைடில் வந்து சொல்லியிருக்காங்க, ரவி அரசு சைடில். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நவம்பர் 12th ட்ரெய்லர். அப்படியா? எனக்கு ஏன் எல்லாரையும் லிஸ்னர்லேயே காட்டுது, அஜித் பல்தனே காட்டவே இல்லையே. ஓகே, இப்போ காட்டுது. சரி, நான் யாரெல்லாம் அரசன் பட டீசர் பார்த்தீங்க தேட்டரில், அதை பற்றி சொல்லுங்கள், பேசலாம். நான் இன்னும் பார்க்கல, நாளைக்கு யூடியூப்பில் வரப்போ பார்த்துக்கலான்னு விட்டேன். 2-3 பேர் ரெக்கார்ட் பண்ணிலாம் போட்டிருப்பாங்க போல். சுகன் ப்ரோ கூட எனக்கு அமிச்சாரு, நான் தேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தேட்டர்லன்ற நாளைக்கு யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிஜிஎம் கேட்டிங்களா? இல்லை, எதுவுமே கேட்கல, எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த பிஜிஎம் அவரே அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாரு அனிருத் யூடியூப்ல. அது தெரியும். அதான் நான் வந்து இது இப்போ கேட்டுட்டோன்னா நாளைக்கு பார்க்குறப்ப அது எஃபெக்டிவாக இருக்குமா இம்பாக்ட் இருக்குமா தெரியல. நெல்சன் இருக்காருன்றது மட்டும் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷலாக தெரியாது. நாளைக்கு யூடியூப்பில் வரட்டும், பார்க்குறேன். அதே மாதிரி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டூடு படம், 1 மணிக்கு பைசன் படம், 4:15க்கு டீசல். இந்த 3 படமே பார்க்குறேன். நான் வந்து நாளை காலை 11 மணிக்கு டியூடு, 2:50க்கு பைசன், 10:30க்கு டீசல். இந்த 3 படமும் உங்களுக்கு எனக்கு நேரம் பயங்கரமாக டிஃப்ரெண்டாக இருக்குது.
உங்களுக்கு நாமக்கல்லே உங்களுக்கு 9 மணி ஷோ போடுறாங்களா? இல்ல சிறப்பு, நான் சேலம் மிகச் போறேன் நான் சிறப்பு. சேலம் போறேன். நான் இந்த மாரி 3 படம் பார்க்குற டைம்லலாம் சேலம் போயிருவேன். அ நாமக்கல்ல பார்க்கலாம். பட் ஆனா என்னன்னா, காலையில 10:30 ஷோ போடுறாங்க. அ மத்தியானம் 2:50 ஷோ. அப்படி பார்க்குறப்ப நான் 2 படம் தான் பார்க்க முடியும். ஆக்சுவலா நான் வந்து பிளான் பண்ண டைமிங் நான் சொல்றேன் என்னன்னா, காலையில 9 மணிக்கு டூடு, 12:10க்கு டீசல், 2:50க்கு இது பைசன். நான் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது இதுதான். ஆ ஸோ அப்படின்னா ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப டைட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு ஓப்பன் பண்றேன். அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸு முன்னாடி 35 சார்ஜ் பண்ணிட்டுருந்தாங்க. கொச்சியில எந்த தியேட்டர்னாலும் ₹25 தான். இங்கேயும் வந்துட்டு பிவிஆர்ல வந்து ₹30 நெனைக்கிறேன். சில தியேட்டர்ஸ்ல 25 ஆர் ₹30 அவ்வளோதான். பட் ஆனா இந்த ஹை கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, மக்கள் ப்ரிஃபர் பண்ற ஒரு நல்ல மெயின்டெயின்டு தியேட்டர்ஸ திருச்சியில எல்ஐ சினிமாஸ் எப்படியோ, இல்ல இங்க ராக்ஸு, எஸ்பிஎஸ் சினிகாஸ்டல் அந்த மாரி சேலம்ல சில தியேட்டர்ஸ் இருக்கு. ஈரோட்ல ஸ்ரீசக்தி சினிமாஸ் அந்த மாரி சில தியேட்டர்ஸ் இருக்கு. அவங்கலாம் என்ன பண்றாங்க, ₹40 இப்ப வைக்கிறாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ₹40 1/4 ஆஃப் த அமௌண்ட் வைக்கிறாங்க. நான் அத பார்த்தேன். நான் வந்துட்டு பார்த்துட்டு, இதுக்கு நான் ₹10 செலவு பண்ணணும். நான் அங்கருந்து ஆட்டோல போறதுக்கு ஒரு ₹100 செலவு பண்ணணும். எதுக்கு நான் பப்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரானாலும் பரவால்ல, நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லி 3மே வந்துட்டு நான் இதுல தான் வந்து புக் பண்ணேன். ஆ ரிலையன்ஸ் இது பிவிஆர்ல புக் பண்ணியிருக்கேன். ஓ ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ நான் ப்ரோமோ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நாளைக்கு ரிலீஸ் சூப்பர். ஆகுது பாருங்க. என்ன ப்ரோ? நாளைக்கு ரிலீஸ் ஆகுது பாருங்கன்னு, நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ரிலீஸ் நாளைக்கு யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருமா, அதுவும் பார்த்துடலாம். இன்னும் என்னன்னா, ஐ திங்க் ப்ரோமோக்கு வாட்ச் பண்ண போறப்போ கொஞ்சம் லேட்டா தான் போட்டாங்க. ஏன்னா கேடி மிஷன் நினைக்கிறேன் சம்வாட்டு, இல்லைன்னா ஏதோ டிக்கெட் டிஷன் நினைக்கிறேன். இன்னும் போயிட்டு இருக்கு, டிக்கெட் செல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே பட்டாசுலாம் அடிக்கிறாங்க. சிம்பு சிம்பு ப்ரோமோக்கு சிம்பு ஃபேன்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பட்டாசு ப்ரோமோக்கு பட்டாசு அடிச்சு பார்த்து எப்பறம் பாக்குறேன். இது முன்னாடி நான் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் நான் பார்த்துருக்கேன். விஜயநாத் பார்த்துருக்கேன், ஏகே பார்த்துருக்கேன். ஐ திங்க் அவங்க 2 பேருக்கு அப்புறம் தலைவர் தெரியாது. ஏன்னா அவர் படங்கள் எப்படி நான் பெருசாக போனது கிடையாது. பட் ஆனா நான் பார்த்திருக்க சொல்றேன், அஜித் விஜய்க்கு அப்புறம் நான் பார்த்து சிம்புக்கு ஒரு பட்டாசு அடிச்சு கொண்டாடுறது இது பண்றதுன்னு பார்த்துருக்கேன். அப்புறம் பார்க்குறேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நீங்க சொல்றது விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டாவது அவரு இன்னொரு 1 வாரம் கழித்துலையோ இல்லை 2 வாரத்துலையோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணி படத்துல ஃபுல்லா முடிச்சு கொடுத்தாருன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிருவேன். ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப இருந்தாப்புல, ஃபர்ஸ்ட் இல்ல இப்போ மாநாடு இதெல்லாம் அப்புறம் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. லாஸ்ட் இயர் படம் வராததுக்கு காரணமே தக் லைஃப் தான் நினைக்கிறேன். தக் லைஃப் ஷூட்டிங் இந்த வருஷம் வந்து இதுக்கு அரசன் இந்த வருஷம் ஷூட்டிங் போக வேண்டியது. ஆக்சுவலி இந்த பார்க்கிங் டேரக்டரோட படம் ஷூட்டிங் போக வேண்டியது. அது அந்த ஏதோ ஒரு இஷ்யூனால அவர் அதுவும் போக முடியல ஆக்சுவலி. இல்ல, எனக்கு தெரிஞ்ச நீங்க சொன்ன மாநாடு படம் வந்து 2021ல 4 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அவ்வளவுதான், சரி விடு. சொல்லுங்க இல்லைன்னா சரி, இன்னொருத்தர் இல்ல பரவாயில்ல, அது இருக்கட்டும். நெகட்டிவ் வேணாம், அன்னைக்கு ப்ரோமோ வந்திருக்கு, அடுத்தது பேசுவோம். சுகன் பார்த்துட்டார் தியேட்டர்ல. சுகன் சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த டீசர்? ஏன்னா நீங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப்லாம் போட்டுருந்தீங்க. இன்னொரு நண்பர் வந்து எனக்கு 6:02க்கு ஒன்றுச்சு, 6:10 6:05க்குலாம் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. அது முடிஞ்சு அது ஒரு 5 அது முடிஞ்ச கரெக்டாக எக்ஸாக்டாக முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு வார்த்தையை தலைவரை மிரட்டல் பயங்கரம் அப்படின்னாரு. என்னன்னாக்கா என்னங்க சொல்றீங்கன்னா, இல்லை சிம்பு டீசர், அரசன் டீசர் வந்திருக்குல்ல, அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அது சூப்பராக இருக்கு, டைட்டில் போடணும், வேற லெவலில் இருக்கு, அனிருத் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னாரு. நம்ம எங்க பார்க்குற தேட்டரில் போய் நமக்கு தான் சொல்ற டைம் செட் ஆகல அப்படின்னா, அப்போ நாளைக்கு யூடியூப்ல வந்து பாருங்க, நல்லா சூப்பர் ஒர்த்து, நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சுகன் அந்த கிளிப்பிங் சமைச்சா முழுசா நான் பார்க்கல. ஏன்னா நம்ம அதை யூடியூப்ல ஹெச்டியில் பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும். அந்த ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் என்ன கிளிப்பிங் தொட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். நல்லா அதை ஒரு ஆரவாரத்தோட கொண்டாடுறாங்க, நல்லா இருக்கு. நெல்சன் அந்த இதெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான டச்சில், அதாவது நெல்சன் டச்சில் ஒரு அந்த அவரோட டைலாக்லேயே வந்து ப்ரோமோ ஆரம்பிக்குது. அது போக என்னன்னா
அனிருத் மியூசிக் வெற்றிமாறன் படத்துக்கு அனிருத் மியூசிக் ஒரு காம்பினேஷனே பாத்தீங்கன்னா டூ எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. அந்த சிங்கத்தி படத்துல வர டைலாக் மாதிரி தான். ஆனாலும் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். அது போக சிம்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் மியூசிக். அது இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சி தள்ளி 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 போய் வேற எத்தனையோ படங்கள் நடக்க வேண்டியது. ஏன் இந்த பார்க்கிங் தியேட்டர் படத்துக்கே அவரு தான் மியூசிக் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சாயா பேங்கர்னு மாத்தினாங்க. அது வேற ஒரு சில பல காரணங்களுக்காக மாத்தினாங்க. ஆனா திரும்ப எப்படி அந்த சிம்பு படத்துக்கு அனிருத் அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கிங் தானாலும் அபிஷியலா இன்னைக்கு வந்துருச்சு அனிருத் பர்த்டே ஸ்பெஷலா. நல்லா இருக்கு. இப்படி இந்த டீம்ஸ் நல்லா இருக்கு, பயங்கரமா பரவலா சொல்றாங்க. நான் இன்னும் முழுசா பார்க்கல. நாளைக்கு யூடியூப்ல வந்த அப்புறம் தான் பார்க்கணும். சுகன் பார்த்துட்டீங்களா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பைசன் ப்ரெஸ் ஷோ போயிட்டு இருக்கு, செலிபிரிட்டி ஷோ. அவர் அங்க இருப்பாருன்னு பார்த்தா அவர் இங்க வந்திருக்கிறாரு. அவர் போகலையா, ஏன், என்ன ஏதுங்கிறதையும் கேட்கணும். சுகன் நீங்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். ப்ரோ நான் ப்ரோமோ பார்த்தேன் ப்ரோ, நிஜமாவே நல்லா இருந்தது. நீங்க சொன்ன நீங்க ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, காம்போவே எல்லா காம்போவுமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நானுமே இப்படிதான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோமோ. வைபாவும் சரி, ஈவன் தோ ப்ரோமோவுமே சூப்பரா இருந்தது. ஆரம்பிக்கிற அந்த டச் பார்த்தீங்கன்னா பியூர்லி நெல்சனோட டச் தான். லிட்ரலி நெல்சன் கூட ஒரு படம் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நம்ம முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்போம்ல. அந்த வேட்டை மன்னன் ஸ்கிப் ஆயிட்டு மிஸ் ஆனதுக்கப்புறம் ரீசெண்டாக பேசுறப்பெல்லாம் நல்ல படம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் அவரோட போர்ஷன் வரும். ஆனால் அது சூப்பராகவே, அது என்னமோ அவரே வந்துடுன்னா டைலாக் தான் எழுதி அவரே பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு காமிக்லாம் ஆரம்பிச்சு மோரோவர் அதில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வரும். அது மேபி நீங்கள் சோஷியல் மீடியாலலாம் இப்போ வைரலாக இருக்கும். அது நல்லா இருந்தது, ஒரு சாட்டர்டே மொமெண்டா. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் ஸ்டைலில் இருக்கும் அடுத்த ஒரு 2 minutes ப்ரோமோன்றது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சூப்பராகவே இருந்தது. இதே போக்கில் இதே ஃபயரில் படம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா இது டெஃபினட்டாக அவருக்கும் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும், சிம்புக்குமே. ப்ரோமோ முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பு வந்தேன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு ஃபேன்ஸுக்குன்னு. செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்தேன்னா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வர முடியல, உங்களை யாரையும் பார்க்க முடியல, பட் ஆனால் கண்டிப்பாக வந்தேன்னா இந்த படம் இந்த ப்ரோமோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ், ஃபேன்ஸ்க்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நானும் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் அவர்கிட்ட வந்து போயிருக்க ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எப்படி பண்ணுவாருன்னு நினச்சேன். ஒரு வெற்றிமாறனோட காம்போ எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் இப்போ யூடியூப்ல கூட வந்திருக்கோம், கேட்டு பாருங்க, நல்லா தான் இருந்தது. ஓவரால் ப்ரொமோவும் சரி வைபவும் சரி நல்லா இருந்துச்சு. நாளைக்கு நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு மேபி நீங்கள் படம் பார்க்குற தியேட்டரில் கூட அதை ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக சுகன் ப்ரோ தான் எனக்கு வந்துட்டு அவர் போட்ட லிங்க் எனக்கு வந்து வீடியோ எடுத்திருப்பாப்புல, அது எனக்கு அமுச்சு விட்டார். நான் தான் வந்துட்டு சூப்பர் ப்ரோ நாளைக்கு யூடியூப்ல பார்த்துக்கிறேன்னு மனுஷன் அதுக்கப்புறம் ஏதோ சோக எமோஜி போட்டாரு. ஏன்னு இன்னும் புரியல. சரி, ஓகே. வேற யாராவது பார்த்தீங்களா ப்ரோமோ? பேசுறது கேக்குதா? கேக்குது யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. நான் ஒரு சில கிளிப்ஸ் பார்த்தா ரொம்ப ஓவர் சவுண்டா இருந்துச்சு. நானும் நாளைக்கே பார்த்துக்கலாம் விட்டுட்டேன். ஓகே. ஆனா உள்ள மியூசிக் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மியூசிக் கேட்காத அளவுக்கு கட்டிட்டு இருக்காங்க. அது அந்த ஒரு வைப் பண்றது தானுங்க போறது தியேட்டருக்கு. இல்ல அதுவும் ஃபேன்ஸ் தானே பார்க்க வராங்க. ஃபேன்ஸ் பார்க்கும்போது அந்த வைபோட பார்த்தாதானே அது நல்லா இருக்கும். ஆமாங்க, நான் இது தப்புன்னு சொல்லுங்க. இந்த ஒரு செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. கீழே ஒருத்தர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காரு, அதான் அப்படின்னு ஈஸியா கடந்து போயிருங்க. நேற்று ஃபுல் வன்மம். பர்னி ஒரு நிமிஷம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆதி ப்ரோ வந்து எந்த பைசனுக்கு ஷோ போலன்னு கேளுங்க, அப்படின்னு நீங்க பேசுங்க. அப்புறம் வந்து அடுத்தது என்னன்னா, நாளைக்கு பைசன், டியூடு, டீசல் 3 படம் ரிலீஸ் ஆகுது. அரசன் ப்ரோமோ பத்தி பேசி முடிச்சுட்டு அந்த 3 படங்களை பத்தியும் பேசுங்க. யார் என்ன டிக்கெட் புக் பண்ணுங்க எல்லாத்தையும் கேளுங்க. நான் காதில் வாங்கிட்டு தான் இருப்பேன், பட் பேச முடியாது, ஒரு 10 நிமிஷம் ஒர்க்கு. ஓகேங்களா? நீங்க கண்டினியூ பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே, சரி. இல்லங்க, பைசன் போகாத காரணம் இதாங்க. நான் இந்த பாலாசோ பிரீமியர் இது கிடையாது, சத்தியம் பிரீமியர் கிடையாது. சத்தியம் பிரீமியர்னா மக்கள் பார்ப்பாங்க, நார்மல் நம்ம ஜெனரல் பப்ளிக் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த வைபு, சத்தம், கைத்தட்டல், விசில் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த பிரீமியர் வந்து பாலாசோ பிரீமியர் வந்து ரொம்ப சின்ன தியேட்டர் தான், 200 சீட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து
ரொம்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்ல ஃபேமிலிஸ் அவங்க இவங்க அவங்க எல்லாம் தான் பார்ப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப இந்த பிவிஆர் ஆடியன்ஸ் மாதிரி படம் பார்ப்பாங்க. அது எப்பயாவது அப்பப்போ சும்மா சின்னதா கை தட்டிக்கிட்டு அது நல்லா இருக்காது. மக்களோட பார்க்கறது தான் நல்லா இருக்கும் தியேட்டர்லன்றதுனால. அதுவும் மாறி படம் வந்து அந்த மாதிரி பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நாளைக்கு செகண்ட் ஷோ, ரெண்டாவது ஷோ. ஃபர்ஸ்ட் ஷோ டியூட் 9 மணி, பைசன் 12 மணி. ஓகே, சூப்பர். மாவீரன் ப்ரோ, நீங்க என்ன படம் போறீங்க நாளைக்கு? நாளைக்கு பைசன் காலைல 10 மணிக்கு ஒரு ஷோ இருக்கு. ஆனா எங்க வேலை முடியவே 11:30 ஆயிரும். அதனால நாளைக்கு தான் பைசன் போறேன். நான் நாளைக்கு டியூடு போறேன் மதியம் 1:30. ஓகே. அஜித் பல்தான். நான் நாளைக்கு எதுவும் போற ப்ரோ. சனிக்கிழமை தான் டியூடு. டீசல் போலான்னு இருந்தேன். அப்புறம் சில பார்த்தனையுமே முடிவு பண்ணிட்டேன். ஓகே வேணாம். ஓகே, சூப்பர். சந்தோஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல, நாளைக்கு என்ன படம் போறீங்க? ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? நான் டியூட் தான் ப்ரோ போறேன். டியூட் தான் ஃபர்ஸ்ட் போறேன். ஓகே, சூப்பர். சுகன் ப்ரோ, நீங்க? டியூட் தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். அது மட்டும் தானா? ஆமா ப்ரோ, நாளைக்கு அது மட்டும் தான். மற்ற நான் ஈவினிங் இல்லைன்னா அடுத்த நாள் காலைல தான் மற்ற படம் தான். ஓகே. எனக்கு தலைவர் வந்து என்னன்னா காலையில ஷோ மத்தியானம் ஷோன்னு சொன்னப்பதான் என்ன தலைவர் நாளைக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. யாருக்கு? ஆஃபீஸ் இல்லையா, ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் போனஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தலைவர்கிட்ட. யாரு? பிரகாஷ் ப்ரோவா? ஆமா, அவர் ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸே இல்லையே. இங்க இருக்கோம்ல சினிடாக்ன்றது. புரியலையே எனக்கு. ரெகுலரா வரோம்ல, ஏங்க ஸ்பீக்கர் வரோம், ரெகுலரா லிசன் பண்றோம், போனஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? போனஸ் தானே கொடுப்பாரு. ஆமா. வருவாரு, கேளுங்க. என்கிட்ட கேட்காதவருக்கே சந்தோஷம். நீங்க ஒரு பார்ட்னர் தானே. போஸ்ட் ஓனர்னா நீங்க பார்ட்னர். அது கரெக்ட். பங்க பிரிங்க. பட் ஆனா கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. பட் நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கிவ்வே. தரணி ப்ரோ, இந்த ஸ்பேஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போடாம வந்தது யாரு? சொல்லுங்க. வேற யாரு? போடுங்க போஸ்டருக்கு. ஓ, மாவீரன் கரெக்ட். ஓகே. ஓகே, அந்த மாதிரி வரீங்களா? சரி, சூப்பர், நைஸ். ஹைலைட் என்ன தெரியுமா? 3 ஹோஸ்ட்டுமே வர மாட்டீங்க. அப்ப கூட நான் வந்திருப்பேன். 3 ஹோஸ்ட்ல 2 ஹோஸ்ட் தான் வருவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹோஸ்ட் தான் வந்திருப்பாரு. சரி ப்ரோ, ஸ்லாப் வைஸ் வந்துன்னா ஏதாவது போனஸ் கொடுங்க. ரெகுலரா கண்டினியூஸா வந்தவங்களுக்கு, அப்பப்போ வர்றவங்களுக்கு. ஏங்க, நான் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி பிஸி ஃபேஸ்ல போயிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா, ரொம்ப சின்ன படம் ஏதாவது வந்துச்சுன்னா, ஒரு படம் வர வேண்டியது இருக்கு. பட் அது அது வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. பார்ப்போம். அப்படி இல்லைன்னா முடிஞ்சா இப்போ இந்த தீபாவளி ரிலீசஸ்ல எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி நான் ஏதாவது வந்து ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் புக் மை ஷோ வவுச்சரா கொடுக்க ட்ரை பண்றேன். ப்ரோ ஒரே நிமிஷம். ஹோஸ்ட் வேற சொல்லி காட்டுறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க. ப்ரோ ரொம்ப நேரமா நீங்க பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டுது. பரணி ப்ரோ எப்படி பதில் சொல்றாரு எனக்கு புரிய மாட்டுது. ஏன் அவர் பேசுறது எனக்கு புரியுது. புரிஞ்சா சரி. இல்ல வீரன், எனக்கு புரியுது. அதனால தானே நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா எனக்கு புரியலன்றேனே. சரி, ஓகே. நாளைக்கு 3 படமும் பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி இப்போ இந்த மலையாளத்துல வந்து இன்னைக்கு அந்த பெட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு போல. அதுவுமே ஓரளவு வந்து டீசெண்டா இருக்குன்னு சொல்றாங்க ரிவ்யூஸ் எல்லாம். எனக்கு பார்க்கணும்னு ஆசை. ஏங்க இந்த ட்ரெயிலர் நேத்து வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சா பிரதிவராஜ்? இது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஏங்க பிஜிஎம்முமே மேக்கிங் என்னங்க அப்படி இருக்கு. படம் செம்மையா இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவர் பர்த்டே, அது ஒரு ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலிஃபா. என்னப்பா பேக்ரவுண்ட் சவுண்ட் கேக்குது? அதுதான் நல்லா இருக்கும், வேற யாரும் இல்ல. இல்லப்பா. பல்தான், நீங்க தான் பல்தான். ஏங்க புரியல, என்ன சவுண்ட் கேக்குறீங்க? யாரோ பேசுறாங்க. அப்ப அந்த சவுண்ட் போஸ்ட் தான் கேட்கும்.
இல்ல உங்ககிட்ட தான். சரி எனக்கு பின்னாடி ஆங்கிலத்துல பேசினாதான் எங்கிட்ட கேட்கணும், தமிழ்ல பேசினா எங்கிட்ட கேட்க கூடாது. ஆங்கிலத்துல தான். சரி, உங்களுக்கு நாளைக்கு எல்லாரும் மோஸ்ட்லி டூட் தான் பார்க்க போறீங்க. எனக்கு நான் காலைல 11:45 ஷோ. என்ன படம் ப்ரோ? உங்க டிபி பார்த்தாலே தெரியுது. டியூட் ஒரு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு போறாராம். ஸ்கூல் கட்டடி ஸ்கூலை கட்டடிச்சு அது எக்ஸாம் கட்டடிச்சுட்டு போறாரு. எங்க காலேஜுக்கு அதாவது எக்ஸாம் கட்டடிச்சுட்டு போறாருங்க. நாளைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம், அதையும் கட்டடிச்சுட்டு போறானா எந்த அளவுக்கு சினிமா பைத்தியமா இருக்கும் பாருங்களேன். இல்ல அப்பெல்லாம் இருக்காது. பார்த்தா நீங்க வேற எக்ஸாம்லாம் வச்சுட்டு யாராவது கட்டடிச்சுட்டு போவாங்களா? ஏன் நான் போனேன்? நீங்க போவீங்க பல்தான். நீங்க இப்ப என்ன ஸ்கூலா படிக்கிறீங்க? கருண் போறாங்க, கேளுங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம். எனக்கு நாளைக்கு எக்ஸாமும் இல்ல ஒன்னும் இல்ல. காலேஜ் போனா சும்மாதான் உட்காந்துக்க போறேன், அதனால படத்துக்கு போயிடலான்னு போறேன். ஓகே, நீங்க படிக்கிறீங்களா? சரி ஓகே. உன்னை காசை கட்டி காலேஜ்ல சேர்த்தி விட்டா படத்துக்கு போறியா ராஸ்கல்? இருங்க படம் கொடுத்து. இல்ல இப்ப நீங்க காலேஜ் போயிட்டு ஈவினிங் கூட பாக்கலாமே, ஏன் காலையிலேயே பாக்கணுமா? ஐயா அங்க ரிவிஷன் தாங்க போகுது காலேஜ்ல. அப்ப எக்ஸாம் வரப்போதா? இல்ல, அதுவும் மாடல் எக்ஸாம் ரிவிஷன் வைக்கிறாங்க. சரி, என்னமோ சொல்றீங்க. சரி ஓகே. ஒரு காலத்துல காதல் பட கிளைமேக்ஸ்ல வர பரத் மாதிரி கருப்பு கருப்பு கருப்புன்னு சுத்திட்டு இருந்த பையன். இல்ல, இன்னைக்கு காலையில நீங்க போட்ட போஸ்ட் எல்லாம் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்தான். யார் போட்டது? நீங்க போட்டதுதான், வேற யாரு போட்டது? ஐயோ, நான் அது வந்துட்டு நான் என்ன போஸ்ட் நான் பார்க்கவே இல்லை. இல்ல அஜித் பட்டான். நான் வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. சரி, அவர் போட்டிருக்காருன்னா கண்டிப்பா இதா இருக்கும்னு சொல்லி நான் செகண்ட் தாட்டே இல்லாம நான் போட்டுட்டு நான் வேற ஏதோ ஒர்க் பார்க்க போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த பார்த்தா கமெண்ட்ல எல்லாம் திட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஃபேக்குன்னு. ஆனா மாவீரன் அது கூட தெரியாம நான் வந்து வேற ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆனா அப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ரிலீஸ் டேட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஹைலைட்டா ஒண்ணு போட்டிருந்தேன். என்னது? வேற என்ன போட்டீங்க? ஹைலைட்டா போடாத குத்தி காட்டுற மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா வேலையை பார்த்துக்க சொன்னாரு. அவ உண்மையிலே ஸ்மார்ட்னு ஏதோ போட்டிருந்தாரு. கேக்குதா பரணி ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஆக்சுவலா நேற்று ஸ்பேஸ் கேட்டேன். நீங்க இது சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி இங்க வந்து நம்ம தமிழ் படத்து கோவில வந்து பெருசா அந்த சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க மாதிரி பேசுனீங்களா? லைக் அந்த மாதிரி இல்ல, மூவிஸ் கொஞ்சம் பொதுவா பாக்குறதோட எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? கரெக்டா? நான் என்ன சொன்னா, மற்ற லாங்குவேஜ்ல இருந்து வர்றப்போ இங்க தமிழ் ஆடியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அதுவே ஒரு தமிழ் படம் நல்லா இருந்தா அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். புரியுது. நீ சொல்ல வர்றது வந்து மேபி பாயிண்ட் ஆஃப் இது சொல்ல வரேன். மேபி அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 படம் வருதுன்னா அவர் 4 படம் நல்ல படத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னோட என்னன்னா, நான் எப்படி படம் பார்ப்பேன்னா, நான் வந்து விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், இந்த 3 படத்தை கன்ஃபார்ம் போயிடுவேன். அப்புறம் தீபாவளி, பொங்கல் இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் போயிடுவேன். அது ஒரு வருஷத்துக்கு 5 நாள் கன்ஃபார்ம் படத்துக்கு போயிடுவேன். அது போக மாசத்துக்கு இல்லை 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 படம். எனக்கு எப்படின்னா, இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறோம் மட்டும் போற மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனா நான் ஓடிடி எல்லா படம் பார்ப்பேன். மெஜாரிட்டி ஆடியன்ஸோ இல்லை என்னமா இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன படமோ அவங்களுக்குலாம் வந்து போவாங்க. எப்படி போவாங்கன்னா, நான் சொன்ன ஸ்லாட்ல ஏதாவது ஸ்லாட் இருந்துச்சுன்னா போவாங்க. தவிர அவங்க யாருமே வந்து எல்லா நாளும் படத்துக்கு போகணும், வீக்லி போகணுன்ற மாதிரி மைண்ட் செட் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். பரணி, நான் பேசுறது கேக்குதா? ஓகே மணிகண்டன் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நீங்க ஒன்னும் கேட்க மாட்டேங்க. போயிட்டு திரும்ப வரீங்க, ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே. அரசன் ப்ரோமோ பத்தி பேசணும். ஸ்பேஸ் வந்திருக்காரு. பைசன் படத்துக்கு வீட்டு போறன்னு பார்த்தா ஸ்பேஸ் வந்திருக்காரு. இல்ல, இதே கேள்விக்கு அவர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவர் போயிருப்பாரு பிரீமியர். அதான் இல்ல அதாங்க சத்தியம்ல போடலங்க, பழசுல போட்டிருக்காங்க. சத்தியம்னா இந்த மக்கள்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். லைக் நார்மலா நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து செலிபிரிட்டி ஷோ மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு அஜித் விஜய் படத்தை உட்காந்து பிவிஆர்ல பார்த்தா எப்படி இருக்கும்,
ஒரு சத்யம் தேட்டர்ல ஒரு இந்த ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி சும்மா அப்பப்போ ரொம்ப சாஃப்டா கைத்தட்டி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, நமக்கு அப்படி படம் பார்த்தா பிடிக்காது. ஒரு மாதிரி ரகலையா விசில் அடிச்சு அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல படம் பார்த்தா தான் பிடிக்கும். இல்ல ஒரு சத்தியம்ல போட்டிருந்தா ரெண்டு பேர் போயிருக்கேன். போட்டிருந்தாங்க, நல்லா வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க. எவ்வளவு நேரம் படம் ஓடிதுன்னு தெரியல. அது இன்ட்ரோ போட்டிருந்தாங்களா, இன்டர்வல் வரைக்கும் போட்டிருந்தாங்களான்னு தெரியல. இன்டர்வல் வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்டர்வல் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. டீசலும் அதே மாதிரி ரமேஷ் பாலா போட்டிருந்தாரு, ஹாட்ரிக் ஹிட்ன்ற மாதிரி இவருக்கு போட்டிருந்தாரு, ஹரிஷ் கல்யாணுக்கு. அது யாராவது பார்த்தாங்களா? இல்ல இங்க நம்ம ஸ்பேஸ்ல யாரும் பார்க்கல. அது சுகுமார் bro போயிருக்காரு. ப்ரெஷ் ஷோ தான் போட்டிருந்தாங்க. அவருமே வந்து சும்மா ப்ரோவும் ஏதோ ரிவ்யூ போட்டிருந்தாப்புல. இல்லைங்க, அதுவும் என்னன்னா அந்த ஆடியோ லான்ச்ல ஏதோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டாரு அவர் ஹரிஷ் கல்யாண். ஏன்னா உங்க படம்லாம் தீபாவளிக்கு வருதான்ற மாதிரி யாரோ அவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட கேட்ட மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டாரு. படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். சொல்ல மாட்டேன், இன்னைக்கு டீசல் ப்ரொமோஷன் ஈவெண்ட் எங்க காலேஜ்ல இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. எந்த படத்துக்கு ஆதி ப்ரோ சொல்றீங்க? ரகலையா இருந்தா தான் பார்ப்பீங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோட? இதுக்கா பைசன்கா? ஓகே, ஆதி ப்ரோ இருக்கீங்களா? இல்ல சாரி, ஒரு கால் வந்துருச்சு, சொல்லுங்க. இல்ல எந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் ரகலையோட படம் பார்ப்பீங்க, பைசனுக்கான்னு கேக்குறாரு. ஆமாங்க, ரகலன்னா நான் சொல்றது மாமன்னன்ல அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் வந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் கத்துனாங்கல்ல. நான் வந்து மாமன்னன் அந்த இது வந்து வெற்றியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுல பார்த்தப்ப அப்படி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட இதுலயும் 2-3 சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தியேட்டர்ல பார்க்க தான் விருப்பம். அண்ட் இன்னொன்னு தியேட்டர்லனா அது ஜென்ரலாவே எனக்கு இந்த ஆடியன்ஸோட படம் பார்க்க தாங்க பிடிக்கும். எனக்கு இது ஒரு மாதிரி இந்த க்ளோஸ்டு பிரீமியர் வைக்கிறாங்கல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி பார்க்க பிடிக்காது. இப்ப க்ளோஸ் பிரீமியரா இல்லாம ஓப்பன் பிரீமியர் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இவங்கெல்லாம் இப்ப இந்த இன்ஃபுளுசர், செலிபிரிட்டிஸ், ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு அது போக நார்மல் பீப்புளையும் கூப்பிடுவாங்க சில பிரீமியருக்கு. அது இருந்தாதான் நல்லா இருக்கும். சத்தியத்துல போடுவாங்க. இது ரொம்ப ஸ்கிரீன் ஆகுமே, சின்ன ஸ்கிரீன்ங்க பேலஸோ, வெறும் 200 பேர் ஸ்கிரீன் தான். அது ஒரு மாதிரி மல்டிபிளெக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல பார்த்தாவே ஒரு மாதிரி நிஜமான ஆடியன்ஸ் ரியாக்ஷன் தெரியாது. இது சும்மா டீம் இருக்காங்களேன்றக்காக கைதட்டுவாங்க ஏதாவது ஒரு சீன்ல. அது ஒரு மாதிரி அந்த உண்மையான எக்ஸ்பீரியன்ஸே கொண்டுரும். அதனால அது பிடிக்காது. உள்ள ஆடியன்ஸோட படம் பார்க்கறப்போ தான் அந்த படத்தை பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகும். தனியா போயிட்டு சும்மா ஏதோ ஒரு கூட்டு வளர்ப்பு போய் அமைதியா கவனிக்கிறதுல சும்மா டைம் வேஸ்ட். முதல்ல ஆடியன்ஸோட படத்தை என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறதா பார்க்கலாம் செகண்ட் வாட்ச் தனியா. ஆனா எப்பயும் ஃபர்ஸ்ட் வாட்ச் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். கரெக்ட். ஏன்னா சினிமான்றதே மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி பார்க்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல மக்களோட மக்களான படத்தை பார்த்தா நல்லா இருக்கும். இன்னொன்னு அதை தாண்டி இந்த ஃபேக் ரியாக்ஷன் எனக்கு எப்பவுமே பிடிக்காதுங்க. இந்த ஆளை உட்கார்ந்து இருக்காங்கன்றதுக்காக கை தட்டுவாங்க ஒரு இடத்துல. அது ஒரு சாதாரண இது இல்ல, டைரக்டர் பேர் போட்டவொடனே கை தட்டுவாங்க, இங்க வந்துட்டோம் அப்படிங்கறக்காக ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. அது எனக்கு ரொம்ப ஜாரிங்கா இருக்கும். அது என்னால அதை ரெசிஸ்டே பண்ணிக்க முடியாது. அவங்க திட்டினாலும் புகழ்ந்தாலும் அது உண்மையான ரியாக்ஷனா இருக்கும்ல, அப்பதானே அது நமக்கு உட்காந்துருக்க இடத்துக்கும் நல்லா இருக்கும்ல. அது உண்மையான ரியாக்ஷனா இல்லாம சும்மா அந்த கடமைக்கேன்னு பண்ற ஒரு இடம் வந்து நல்லா இருக்காது. தோழர், இப்ப மறுபடியும் யாராவது வந்து என்ன தோழர் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன இதே கதையை திருப்பி சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லிடுறேன்னா, இதுக்கப்புறம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் இல்லங்க போலங்க, நாளைக்கு காலை தான் போறேன் அப்படின்ற, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு போறேன் அப்படின்ற. இல்ல அப்படி கேட்காதீங்க, படம் வருதான்னு கேட்டுருங்க. தீபாவளிக்கு தானேன்னு சொன்னாங்க, நாளைக்கு எங்கன்னு கேட்டுருங்க. இல்ல நானே தெரியாம கேட்டேன் தோழர், சாரி. அது மாதிரி யாராவது அப்படியெல்லாம் இல்ல இல்ல யாராவது ரொம்ப பாத்தீங்களா? நிறைய பேர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அனி பிஜி நல்லா இருக்கு, அதுவும் பேசி முடிச்சிட்டாங்க. ஐயோ சாரிங்க, நான் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன் ஸ்பேஸுக்கு. மதன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லங்க நம்ம ஏரியால ரிலீஸ் ஆகலங்க, அதனால பார்க்க முடியல. அது இந்த தானு படம் மட்டும் பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி பயங்கரமா பண்றாரு பாருங்க. படமே எடுத்தாங்களா ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்திருப்பாங்க போல, 5 நிமிஷத்தையும் விட்டுட்டாங்க பாருங்க. சூப்பரா பண்றாரு அவரோட ப்ரொடக்ஷன் மட்டும்.
ஒரு இந்த ஒரு மட்டன் ப்ரோ படத்தையும் 5 நிமிஷம் தான் எடுத்திருப்பாங்க, அதையும் விட்டுட்டாங்கன்னு சொன்னேன், எனக்கு சிரிப்பாயிடுச்சு. இல்லங்க, அது எடுத்தது அவ்வளவுதான் எடுத்திருப்பாங்க 2 நாள்ல. அதையும் எப்படி விட்டுட்டாங்களா அது சொல்றேன். ஒரு ஒரு படத்தையும் பரணி அப்பப்ப வன்மத்தை ஆனா கேக்குறீங்க பாருங்க. வன்மம் இல்லைண்ணா, எனக்கு சீரியஸா சிரிப்பாயிடுச்சுண்ணா. எனக்கு அவரு அந்த அந்த இல்ல அப்படியே முன்னாடி பாசிட்டிவா சொல்லிட்டே வர மாதிரி வந்து கடைசியில அதையும் அப்படின்னு ஒரு இக்கண்ணா வச்சு முடிச்சீங்க. எதை எதை இப்பயும் வந்து அப்படியே உள்ள போற எதை முன்னாடி வந்தீங்க, நான் தான் வேணாம் தடுத்தனேன். பிரகாஷ் ப்ரோ, அல்ல அதுக்கு இல்ல இந்த கபாலி ஹைப்லாம் இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஹைப் எதுவும் வந்தது இல்ல. அது மாதிரி இந்த சூப்பர் ஸ்டாருக்கு அந்த டைட்டில் வச்சிருந்து தானு தான். அது மாதிரி இந்த தெரியும் நல்லா ப்ரோமோட் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு இந்த விஜய் படத்துல ரீசெண்டா லாஸ்டா வந்தது. அது மாதிரி ஒரு நல்ல எல்லா படத்தையும் நல்லா அவரோட அவர் பண்றாருன்னா நல்லா பண்றாருல. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாலும் அடுத்தது நான் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி பண்றாருல, அதுக்கு சொல்றேன். சூப்பரா பண்றாரு. எப்பவுமே எப்பவுமே நல்லா நிறைய ஒரு ட்வீட் பண்ணியிருப்போம். ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க அந்த பிரகாஷ் kids. சரியா கேட்கல, வாய்ஸ் ரொம்ப அப்புறம் கம்மியா கேக்குது. அப்படியா, சரி. அந்த கிட்ஸு மென் லெஜெண்ட்னு ஒரு மீம்லாம் இருக்கும்ல, அப்பயே அந்த பீரியட்லயே வந்து அந்த அது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நினைச்சேன். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் அப்படின்னா அந்த கேட்டகரியில ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் மென் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் அந்த கேட்டகரி. லெஜெண்ட் அப்படின்னாலே அந்த ப்ரொமோஷன்னாலே வந்து கலைப்புலி தானம் தான். அது அப்ப இப்பன்னு இல்லை, நீங்க கந்தசாமி பீரியட் 2010 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீ ஆளவந்தான் டைம் ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி போனாலும் சரி, அவர் ப்ரொமோஷன்னாலே அவர் ஒரு வித்தியாசமா பண்ணுவாரு. வார்த்தைகளை அள்ளி அப்படியே பழைய பேய் படம் ஏதோ ஒண்ணு சொன்னாரு, அள்ளி சாமி தெளிப்பாரு. படமா பேய் படமோ, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே ஆமா சொல்றேன். ஆமா, அதுலயே அந்த பீரியட்ல இருந்தே அவர்லாம் வந்து அவங்க இந்த கேங்கே அப்படிதான் பயங்கரமான ஆட்கள், பயங்கரமா ப்ரொமோஷன் கூடிய ஆட்கள். அதுவே ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு நெகட்டிவாவும் அமைஞ்சிச்சு. இவர் ப்ரொமோஷன் பண்றாருன்னா படம் கொஞ்சம் பார்த்து மக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். படம் ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இவர் ஹைப் ஏற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா போய்க்குவாங்க அளவுக்கு ஒரு பீக்கு போயிடுச்சு அவர் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணி பண்றாரு. இப்பயும் வந்தீங்கன்னா ஒரு சிம்புக்கு தேவையானது ஒரு காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் பயங்கரமா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. வெற்றிமாறன்கிற ஒரு டேரக்டர், அனிருத்துங்கிற ஒரு மியூசிக் டேரக்டர், இவங்க 2 பேர் காம்பினேஷன் சேர்த்து வச்சதே ஒரு பெரிய விஷயம். இது போக படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. அது இப்போ ஜஸ்ட் இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் தானே வந்திருக்கு. அடுத்த நவம்பர்லேயே ஷூட்டிங் போறாங்க அந்த படத்துக்கு. போயிட்டு வரட்டும். முழுசா படம் முடிய வரும்போது நம்ம வந்து இந்த படத்துல சர்ப்ரைஸ்லாம் ஃபர்ஸ்ட் நாளைக்கு யூடியூப்ல நான் என்ன டீசர் வேற பார்க்கல. அது என்னமோ முடிவுலாம் பயங்கரமா இருக்கு. 2 பீரியட்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்கிறாங்க. அந்த 2 பீரியட் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு யூடியூப்ல வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு பேசுவோம். சூப்பர். இல்ல இது பேருனா அந்த கவின் வந்து என்னன்னா ப்ரொமோல இருக்கிறதா சொன்னாங்களா? கவின் மணிகண்டனா இல்ல படத்திலே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்ல படத்திலே இருக்கிறாங்க. இப்போதைக்கு படத்திலே இருக்கிறாங்க கன்ஃபார்மா இருக்காங்க. ஆக்சுவலா பிரகாஷ்ண்ணா, உண்மையிலே சொல்றேன், வெற்றிமாறன் நெல்சனை டைரக்ட் பண்றதுலாம் என்னோட வாட்ச் லிஸ்ட்லயே இல்லை. ஐ மீன் என்னோட அது என்ன சொல்லுவாங்க, வாட்ச் லிஸ்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அந்த ஒரு மீம் வரும்ல, திஸ் ஹேப்பன்ட் பிஃபோர் GT6ன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு காம்பினேஷனே எனக்கு வந்துட்டு சுருக்கமா சொப்பனத்திலும் கண்டில்லா சாரே அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். அதுதான். ஆனா அது எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று சுகுமார் ப்ரோ ட்வீட்ல பார்த்தேன். பட் ஆனா இன்னைக்கு அந்த இதுல வந்து ஒரே ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க யாரோ, அது பார்த்தேன். அப்பதான் வந்துட்டு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரியல இந்த ஃபிலிம் எப்படி வரும்னு சொல்லி நீங்க சொல்றதெல்லாம் பார்க்குறப்போ. பட் பார்ப்போம், ஐ வெயிட்டிங். ஆனா ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும், அதுதான் நான் ஃபீல் பண்றேன். மறுபடியும் மணிகண்டரோலும் செமையா இருக்கும். நெல்சனும் படத்துல வந்து ஃபுல்லாவே வராது. இது நெல்சன் படத்துல ஃபுல்லா வராரா? படத்துல இருக்காரா தோழர்? இருக்காரு. ஏங்க நான் ப்ரோமோ மட்டும் நினைச்சேன். ஆமா, நானுமே அதான் ப்ரோ நினைச்சேன். ப்ரோமோக்கான ஒரு ஐடியாவா தான் இவங்களை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். நெல்சனா படத்திலே வராரா? வருவார். ஒரு வெற்றி அந்த டெத் சீன் வந்துச்சு தோழர், நான் கூட அந்த பர்சன் தான் நினைச்சேன். ப்ரோ கவின் மணிகண்டன் 2 பேரும் இருக்காங்க படத்துல, இந்த அரசன்ல. ஆமா இருக்காங்களாம் ப்ரோ, இப்பதான் சொன்னாங்க. மணிகண்டன் உறுதியா இருக்காரு, கவின் தெரியல. அவங்க மணிகண்டன் இருக்காரு, அந்த கவின் ஐடியா இல்ல.
மணிகண்டனுக்கு நியூஸ் வந்துச்சு. தோழர் அந்த ஜாவாமணி அவர் தான் நினைச்சேன் தோழர். நானு புரியல என்னது? ஜாவாமணியை தான் சொல்ல வராங்கன்னு நினைச்சேன் தோழர். அந்த வடசென்னை ஜாவாமணி அப்படி சொல்லிருங்க ஒருத்தர். வடசென்னை ஜாவாமணி. ஜாவா பழனி தானே? சரி, எனக்கு ஜாவான்னு சொன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. பின்னாடி பின்னோட்டு கவனிக்கல, முன்னோட்டு கவனிச்சேன், அவ்வளவுதான். கரெக்டா பிடிச்சிக்கிட்டாரு. சோ இது யூடியூப்ல நாளைக்கு தான் வருவாங்க ட்ரெய்லரு? ஆமா மகேஷ் ப்ரோ, காலையில 10 மணிக்கு தான் வருமா. அப்படியா? ஓகே ஓகே. முன்னாடி எல்லாரும் இல்ல 10 மணிக்கு பார்த்து உற்சாகத்தோட 10 மணிக்கு பார்த்துட்டு பயங்கர உற்சாகத்தோட 11 மணிக்கு டியூடு பார்க்கணும். அதுக்காக ஒரு வைப்பு, அதாவது வார்ம் அப். இல்ல ஆக்சுவலா முன்னாடிலாம் வந்து அவர் ஏதாவது டைம் போட்டாருன்னா இந்த பிளஸ் பண்ணி 9 வருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா பிளஸ் பண்ணா 8 தான் வருது. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. சரி, நான் எதுவும் பேசல, சாரி. இல்ல ஒன்னேதான் புரிஞ்சுக்கிட்டேன். பரணி வந்து சூர்யாவுக்கு எப்படி அப்பப்ப சில மூக்கு செய்வாரோ அந்த மாதிரி இதுலயும் சிம்புக்கும் அவர் வந்து இப்ப அந்த 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 பாணியை கடைபிடிக்கிறாருன்னு இன்னையில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் தெரியல. எனக்கு என்னன்னா நீங்க 2 வாட்டி வான் பண்ணி அந்த பக்கம் போய் அடிக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்கு இல்ல, சீரியஸா அஜித் பல்டான் அது இல்ல. எனக்கு என்னன்னா எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி சுகுமா ப்ரோ சொன்னதுல இருந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ப்ரோமோலாம் வரும் ஆனா படம் நடக்காதுன்ற மாதிரி அவர் இது சொல்லிட்டாரா. எனக்கு அது ஒரு மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா. இவங்க ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணாங்க, எனக்கு படம் எடுத்தா நான் சந்தோஷப்படுவேன்னு தான் நான் ஃபீல் பண்றேனே தவிர இது வந்து நான் குத்தமா நான் சொல்லல. எல்லா விஷயத்திலும் பிரகாஷ் கேப்பீங்க, இந்த விஷயத்துல படம் வர்றதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க? 24 மட்டும் தான் அவருக்கு படம் வரல ப்ரோ. அதுக்கும் 9ஆம் நம்பருக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அது யாரோ போட்டிருந்தாங்க, அதை வச்சு சொன்னேன். சும்மா பண்ணாதான் சொன்னேன். அது அட பாவீங்களா, இதெல்லாமா சீரியஸா எடுப்பீங்க? சரி விடுங்கப்பா. இது ஆதி ப்ரோ, இது எவ்வளவு நாள் கால் ஷீட் படம் வெற்றிமாறனுக்கு? வெற்றிமாறனுக்கு எப்படிங்க கால் ஷீட்? இல்ல இது சிம்பு கால் ஷீட் எவரி படம் எத்தனை நாள் எடுக்குது அப்படி கேக்குறேன். எந்த வெற்றிமாறன் படம் இது வரைக்கும் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் பரணி ப்ரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதுக்காக தான் கிளியர் பண்ணலாம்னு சொல்லிதான் ஸ்பெஷலி கேட்டேன். வேற எதுவும் அந்த கிளியரன்ஸ் வெற்றிமாறனுக்கே இருக்காது. அப்புறம் தானே நான் கொடுக்கறது, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கொடுக்கறது. இல்ல வந்துருமா அந்த 26ல வந்துரும்ல? 26 வந்துரும் என நம்புவோமாக. 2026 என்னமோ வரும் நம்புறாங்க. நீ படம் வரும் நம்ப மாட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க. நீங்க கோடு வேர்டு புரியுது தலைவர, வேற எதுவும் இல்ல. சரி, இதுக்கப்புறம் முடிஞ்சு வாடிவாசல் இருக்கா இல்ல அந்த அட்வான்ஸ் தான் இல்ல முடிச்சு விட்டு தானும் கேட்கறதெல்லாம் நடக்காது பறக்காதுங்கிற மாதிரியே அவர் கேட்கறாரு பாருங்க. அந்த டோன் வருமே, நடக்காது வராது போகாது இந்த மாதிரியே இவர் வந்து வாடிவாசல். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த அட்வான்ஸ் தான் முடிச்சு விட்டாரா இல்ல அது பாசிபிள் இருக்கா? அதுக்கப்புறம் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல் இதே வந்து சிம்பு படம் ஷூட்டிங் போகணும். அரசன் ஷூட்டிங் போய் அரசன் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எதா இருந்தாலும் அப்புறமேட்டு அதெல்லாம் நடக்கும்போது காமனான ஒரே பதில் என்ன அப்படின்னா, சினிமால பாசிபிள் இல்லையான்ற கேள்விக்கு என்னைக்குமே ஒரு பதில் கிடையாது. அந்தந்த நேரம் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து எது வேணா பாசிபிளா இருக்கலாம், எது வேணா பாசிபிள் இல்லைன்னு ஆகலாம். தேசிங்கும் கூட தியேட்டர்ல வந்து அவரை பார்த்தாதான் பாவமா இருக்கு. உண்மையாங்க, அவரே கூட வந்தாரு இல்ல. டேரக்டரை பார்த்து நம்ம பாவப்பட வேண்டியதே இல்லைங்க. அவங்களுக்கே அதுல சில பல சிச்சுவேஷன் எல்லாம் புரியும். அவங்களே அதை பாத்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்ப அந்த குடும்பசன் ஹீரோயின் வந்திருந்தாங்க போல அந்த ஈவெண்ட்டுக்கு. அதனால வந்து குடும்பசன் ஹீரோயின் இந்த படத்தை நடிக்கிறாங்களா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நமக்கு தெரியல, அது ஒருத்தர் கேட்டிருந்தாரு சொல்லணும்னு நினைச்சேன், அதை சொல்லிட்டேன். தேசிங் விஷயத்துல நீங்க தேசிங்க முதல் யோசிச்சு பாத்தீங்கன்னா, தேசிங் நினைச்சிருந்தா 2018க்கு அப்புறம், நான் சொல்றது 2018க்கு அப்புறம் அவர் ரஜினிக்கு கதை சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பட்ஜெட்லுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரஜினி விட்டு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு ஹீரோக்கு சொன்னாரு, அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் சிம்புக்கு இது பண்ணாரு, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வேற ஒரு ப்ரொடக்ஷன் மாறிச்சு, அப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சா இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அவர் கேட்டா கூப்பிட்டா வர்றதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ரெடியா இருக்காங்க, நிறைய ஹீரோஸ் ரெடியா இருக்காங்க வேற ஸ்கிரிப்ட் பண்ண.
இந்த ஸ்கிரிப்டோட ஒரே பிரச்சனை பட்ஜெட்டிங் தான். அது பெரிய பட்ஜெட்ல இருக்கு, அதை இவங்களை வச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், அந்த பட்ஜெட்டும் இது ரெவன்யூவும் எவ்வளவு வரும்ன்றதும் டேலி ஆகலன்றது. அவர் நினைச்சா 100 படம் பண்ணலாம், வேற ஸ்கிரிப்ட் பண்ணலாம். ஆனா அவரு கான்பிடென்டா இந்த ஸ்கிரிப்ட் தான் என் 2வது படமா இருக்கணும், இது உறுதியா பந்தயம் அடிக்கும் ரொம்ப இதுவா நம்புறாரு. அதனால அவர் இதுலயே ஒட்டிட்டு இருக்காரு, இந்த இல்ல இதை பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு. ஆல்சோ நீங்க இந்த ஒரு சில நேரம் என்ன இருக்கும்னா, சில நேரம் நல்ல படம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் படம், அவங்களுக்கு செகண்ட் படம் கிடைக்காது. தேசிங் அந்த நிலைமையில இல்ல. தேசிங் சூஸ் பண்ணி இவர் இப்படி இருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட நீங்க நலன் குமாரசாமி என்ன சொல்லுவீங்க, அவருக்கு படம் கிடைக்கலன்னு இல்ல, நலனுக்குலாம் படம் கிடைக்கும். ஆனா அவர் இல்ல நான் இப்படி ஆனதுக்கு அப்புறம் இப்படி வச்சு இப்படி பர்ஃபெக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரு மாதிரி இந்த கன்வெக்ஷன்ல இருக்கிறவங்க. சோ அதனால படம் கிடைக்காம இல்ல, அவரும் ஒன்னும் பாவமா இருக்கிற வரைக்கும் இல்ல, அவரே வாண்டடா தான் அப்படி இருக்காரு. நீங்க தியாகராஜன் குமார் அதை மனசு பாவமா படுவீங்க, அவர் வாழ்க்கை முறையே அப்படித்தான், அந்த மாதிரிதான் இவரும். இல்ல ஆதி ப்ரோ, அதே மாதிரி ஜெயிலர் படம் 2020-21 வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் அப்பயே முடிஞ்சு தானே ரிலீஸ் ஆயிருக்கும் தேசிங் படம். ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் தலைவருக்கு இந்த அண்ணா தலை கொஞ்சம் சரியா போகாத டைம்ல இந்த ஏஜிஸ் இவ்வளவு பட்ஜெட்ன்றது இஷ்யூ இல்ல ப்ரோ. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் இப்ப கிட்டத்தட்ட இத்தனை கோடி கலெக்ட் ஆயிருக்குல்ல, அது பிரச்சனை இல்ல ப்ரோ. அந்த டைம்ல தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தலைவர் நீங்க 1000 கோடி வச்சாலும் சரிங்க, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். படம் பிரபாஸோட படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, தெலுங்குல ஏன் அது நடக்குது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் படைப்புல உங்களுக்கு அது தெரியும், ஏன்னா அவங்க ப்ராஃபிட் ஷேர்ல வேலை பார்க்கறாங்க, சரிங்களா? இங்க படத்தோட படத்துக்குள்ள காசு போடுறதுன்றதுக்கு என்ன இருந்தாலும் தேசிங்கோட படம் படத்துக்குள்ளேயே அவ்வளவு போடணும்ன்றதான் மேட்ரு. படத்துக்குள்ள அவ்வளவு பட்ஜெட் போடணும். இப்ப நீங்க ரஜினிக்கு 150 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 150 கோடி கொடுக்குறீங்க, இல்ல விஜய்க்கு 200 கோடி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு படத்துல உங்களுக்கு திருப்பியும் இன்னும் அதே பட்ஜெட்டை திருப்பி போட்டீங்கன்னா அப்ப அது எங்கேயோ போய் நிற்கும் பட்ஜெட்டாவே. அதை பண்ண மாட்டாங்க. இப்ப காண்டாரா பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலாம். சாப்டர் 1 பண்ணாங்கல்ல, அங்க ஏன்னா ரிஷப் ஷெட்டி தான் டைரக்டர், ரிஷப் ஷெட்டி தான் ஆக்டர், ரிஷப் ஷெட்டி தான் ப்ரொடியூசர். சோ அதனால அவரு இந்த மாதிரி மொத்தமா படத்துல அந்த மொத்த பட்ஜெட்டையும் கொட்டுற படத்தை அவர் பண்ணாரு. தேசிங் படத்துல அது இல்ல. இன்னொன்னு அது ரொம்ப பீரியடு அதெல்லாம் வரும் அந்த படத்துல. ஓகே, அப்புறம் டிஏஜிங் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு, அதனாலதான் அது லேட். கரெக்டுங்க. இதுக்கப்புறமா தான் அவர் இந்த ஸ்கிரிப்ட் ஓரமா வச்சுட்டு அடுத்த ஸ்கிரிப்ட் ஒரு பண்ற அதானே பண்றாரு. ஆமா, அதான் பண்றாரு. அதுதான் அவர் பண்றது நல்லது. ஏன்னா இது கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்த படம் நினைக்கிறேன், அந்த கண்ணு கொள்ளையடித்தால். பார்க்க முடியாத ஒரு அதுக்கும் முன்னாடி கோவிடுக்கு 2 வருஷம் முன்னாடி 18 சொன்னீங்களா? கோவிட்ல தாங்க 2020 தாங்க வந்துச்சு. ஆமா, கோவிட் 2021. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட்ல கோவிட் முன்னாடி பார்த்த ஒரு பெரிய ஹிட் படம் அதுதான் நினைக்கிறேன். தியேட்டர்ல பார்த்தோம், மறக்க முடியாத ஒரு இதா இருந்துச்சு. செட்டு ஒரு 6 வருஷம் அடுத்த ப்ராஜெக்ட். கோவிட் 2 வருஷம் விட்டுருங்களேன், அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷம் ஆகும் எப்படியும். இல்லங்க, சின்ன படம் பண்ணா அவ்வளவு ஆகாது. சின்ன படம் எல்லாம் பண்ணா அவ்வளவு நாள் ஆகாது. சின்ன படம் நீங்க நினைச்சா ஈஸியா முடிச்சிடலாம். நீங்க இப்ப லவ் டுடே எடுத்தாருல பிரதீப், அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆமாங்க, இப்ப பண்ண போயிட்டாரு. இவ்வளவு நாள் அதனால பண்ணலன்றேன், இப்ப பண்ண போயிட்டாரு. ஓகே, பண்ணா ஓகே தான் ப்ரோ. என்ன கொஞ்ச நாள் முன்னாடி இதேதான் பேசிட்டு இருந்தோம். அதாவது தேசிங் பிரேசமே துல்கரோட படம் பண்ணும்போது அது 25வது படம். அடுத்த மாசம் அவரோட 50வது படம் ரிலீஸ் ஆகுது துல்கர்து. 100வது படம் வரும், சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் உண்மையாவே தேசிங் பெரியசாமி கேட்டா வருத்தப்படுவாருங்க. இப்பெல்லாம் சொல்லாதீங்க, ஸ்பேஸ்லாம் எனக்கே கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாருங்க. தானு படம் ஜிவி பிரகாஷுக்கு 75வது படமோ அனௌன்ஸ் பண்ணாரு. ஜிவி பிரகாஷுக்கு அந்த 75வது படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, அந்த ஷூட்டிங்கே போகல. அவர் 100வது படமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது ஜிவி பிரகாஷுக்கு. அவர் தானு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா? 75வது படம் என்ன நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு படமே இல்ல. அதை பாக்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, டைரக்டர்ஸ் படம் இல்லாத டைட்டில் வருத்தப்படுவாங்க இல்ல சும்மா அப்படின்னு நினைச்சு. அப்படி கிடையாது. ஆக்சுவலா என்ன தெரியுமா, படம் ரிலீஸ் தான் ஆகலையே ஒழிய அவங்க வேலை பார்க்கறது வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அதனால பெரும்பாலும் இதுல இருப்பாங்க. அவங்க
ஸ்கிரிப்டிங்ல இருப்பாங்க, ரைட்டிங்ல இருப்பாங்க. எனக்கு பர்சனலாவே எனக்கு தெரியும் அவர் வந்து இதுலதான் இருந்தார், ரைட்டிங்ல தான் இருந்தார். ஸோ இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு அது பெருசா இது நீங்க நினைக்கிற மாதிரி வருத்தமா அப்படின்லாம் இருக்காது. எதுக்குன்னா ப்ரோ நம்ம அவ்வளவு சூப்பரா படம் கொடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரை அவங்க செம ட்விஸ்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் படம் பாக்குறப்ப. அடுத்த படம் வரலைன்றதான் ஃபேன்ஸ் வெயிட்டிங், வேற எதுவும் கிடையாது அவருக்கு. வந்துடும் இன்னும் நேத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த எப்ப இது வந்தாலும் இந்த நேற்று பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேட்டுக்குடி இந்த கவுண்டமணி மோட்லயே தான் ஸ்பேஸ் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சேனே. இல்ல நேத்தி முந்தா நாள் சொன்னாரு நினைக்கிறேன். நான் தான் அன்னைக்கு வந்து நேத்தி வெளில ஸ்பேஸ், அன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு அதையும் சொல்றீங்க. ஆக்சுவலா யாருக்கும் பாவம் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் இன்னைக்கு முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க யாருமே வாய்ப்பு எதிர்பார்க்கிற இடத்துல இல்ல. வாய்ப்பு எதிர்பார்க்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா தான் அது பாவம். நான் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கேன். இப்ப நீங்க ராஜமௌழி பாவம்னு சொல்லுவீங்களா? RRR மாதிரி படம் கொடுத்துட்டு இப்ப சும்மா இருக்காருன்ற மாதிரி அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ஜாலியா, எனக்கு பரவாயில்ல 3 வருஷம் ஆனா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட இவங்களும் அந்த கேட்டகரி தான். இன்னும் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. இது அடுத்த படம் சொல்லிக்கிற மாதிரி படம் இல்லையா? பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம் சாரி யார் பேசுறாங்களா? சரி சாரி, பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவாரா, ஆக்டிங்ல இருப்பாரா? இல்லங்க, டைரக்ட் தாங்க. அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே, டைரக்டா பண்ண போறாரு. அந்த ஏஜிஎஸ் படம் தான். ஹீரோவா இப்படி வேற ஓன் ஹீரோ தான். புரியலையே அவர் எதுக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை விட்டு வேற யாரையும் வச்சு படம் எடுக்க போறாரு? இல்ல கேக்குறேன், ஏன்னா இதுக்கு மேல அவர் வந்து படமே எடுக்கலாம் பரவாயில்ல, ஹீரோ இமேஜ் வச்சு ஓட்டிக்கலாம் லைஃப். இல்ல ஓட்டுறது இல்ல அது, இது வந்து பெரிய இது இல்ல. நீங்க ஆக்டரா யார வேணா ஆக்க முடியும். ஒரு ரைட்டரோ டைரக்டரோ நினைச்சா ஒருத்தர் ஆக்டர் ஆக்க முடியும். ஆனா ஸ்டாரா ஒருத்தரை யாரும் அதாவது கிரியேட்டர்ஸ் ஆக்க முடியாது, அது மக்கள் தான் ஆக்கும். ஸ்டார்டம்ன்றது பெரிய பெரிய விஷயம், அதுவும் இந்த ஸ்டார்டம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதை விடவே மாட்டாப்ல அவர். இல்ல எதுக்காக கேட்டா ப்ரோ, 2 ஆப்ஷன் இருக்கு அவருங்கிட்ட. டைரக்டரும் பண்ணலாம், ஹீரோவும் வேற யாரும் வச்சாலும் ஹிட் கொடுக்குறாரு, நல்ல ஓப்பனிங் வருதுல. இப்ப டியூடுக்கும் நல்ல ஓப்பனிங் வந்துட்டுல, அது டைரக்ட் பண்ண மாட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா ஐடியாஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடியாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இப்ப அவருக்கு மனசுல ஏதாவது ஒன்று நினைக்கிறாருன்னா நினைக்கிறத வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இதை எப்படி திருப்பிக்கலாமே அப்படி திருப்பிக்கலாம். கிட்டத்தட்ட விவேக் வந்து இந்த எம்குமரன்ஸ் ஆஃப் மகாலட்சுமி அந்த சிலையை உடச்சு கொடுப்பாருல, அந்த மாதிரி அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுக்கு மேல இதே மாதிரி தான் லோகேஷ் டிராகன் ஒன்லைனே அவர் கொடுத்தது தானே? ஆமா ஆமா கரெக்ட். அதே மாதிரி இதே மாதிரி தான் லோகேஷ்க்கு இந்த ஐடியா வந்திருக்குமா? சப்போஸ் நம்ம ஒரு டைரக்ஷன்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நல்லா இன்னும் பெஸ்டா கொடுக்கணும்ன்றதுக்காக அடுத்த படம் நடிக்கிறாரா? இல்ல அப்படி இல்ல. இத்தனை வருஷமா தொடர்ந்து ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனசோர்வு இருக்கும் யூஸ்வலா எல்லாருக்குமே. நம்ம வந்து என்னடா அது ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளவு தூரம் நம்ம உழைக்க வேண்டியதா இருக்கு, இவ்வளவு தூரம் நம்ம எழுத வேண்டியதா இருக்கு, இவ்வளவு இது எல்லாமே நம்ம மேல வந்து சேரும், கடைசியில் நல்லா இல்ல நல்லா இருக்குன்னா எல்லாமே நமக்கு வந்து சேரும்ன்றது இருக்குல்ல, ஒரு அயற்சியை கொடுக்கும். நம்ம வந்து எப்படி இந்த வெக்கேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வரோமோ அந்த மாதிரி இந்த ஆக்டிங்ன்றது டேரக்டர்ஸ்க்கு. இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், அருண் மாதேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துப்பாப்புல, நம்ம ஷூட்டிங்க்கு போய் கார் அனுப்புவாங்க, நம்ம போய் அங்க போய் இருந்துட்டு நடிச்சு கொடுத்துட்டு இது மட்டும் வந்துடணும், நல்ல சம்பளமும் கிடைக்கும், எல்லாமே ஓரளவுக்கு. இப்ப அவர் 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பிளஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது நம்ம மேல முழுசா சேராது, வேற ஒருத்தர் கணக்குல தான் அதை எழுதுவாங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு ஜாலி தானே. ஜாலிதான். அது மாதிரி டைமும் கிடைக்குது இல்ல ப்ரோ அடுத்த படத்துக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் கிடைக்கும். அடுத்த படம் யாரை வச்சு எடுக்கிறாரோ என்ன புரியல எனக்கு, யாரை வச்சு எடுக்கிறாரோன்னா இல்ல மேபி நீங்க கமல் சரி தலைவர் அது கன்ஃபார்ம் ஆகுங்க. ஆமா புரியல எனக்கு. ஏன் ஒரு நாள் நீங்க வந்து நிறைய டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணாம கூட தலைவர் கூட பேட்டி கொடுத்தாங்க. ஏன் புரியலையா? அவர் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாரு அபிஷியலா ரஜினி? ஆனா அதான் பண்றாரு.
ஓகே ஓகே ஓகேங்க. இல்ல ரஜினி வந்து ஏர்போர்ட் வாசல்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, டைரக்டர் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னும் டிசைட் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, எப்பவுமே ஹீரோ செட்ட வெளியே அதை ஓப்பனா இதுவா சொல்லுவாங்கன்னா கான்ட்ராக்சுவலா ஹைட் அட்லீஸ்ட் கதை கேட்டது ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான். ரஜினி கதை கேட்கறதுக்கு முன்னாடி எதையும் வெளியே சொல்ல மாட்டாரு. ஏன்னா ரஜினி ஜென்ரலாவே இந்த ஒரு 4-5 வருஷத்துல ஒரு 8 டைரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்டிருக்காப்ல. ஸோ அதனால அவரு கதை கேட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலான்ற இதுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்லைன் கேட்டு டெவலப் பண்ண சொல்லி சிபிகே கேட்டாரு கேட்டு ஓகே சொல்லிட்டாரு. இல்ல ஃபுல் நரேஷன் கேட்டோன்னா அவர் செட் ஆகல. இல்ல ஃபுல் நரேஷன் கேட்டு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல ஒரு பகுதி மட்டும் அவருக்கு ஒர்க் ஆகலன்றதுனால வேணாம் முடிவு பண்ணிட்டார். ஆமா, அந்த மாதிரி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணா அது டைரக்டருக்கு கெட்ட பேர் தானே வரும். அனௌன்ஸ் பண்றாங்க. ஆமா, ஃபுல் பவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. இல்ல நான் எதுக்காக இந்த வார்த்தை கேட்டேன்னா, சப்போஸ் ஃபுல் நீங்க சொல்ற இருக்காங்க அந்த மாதிரி ஒன்லைன் ஓகே சொல்ற ஆக்டர்ஸும் இருக்காங்க. லோகேஷ் சொல்ல அது கமல் சாருக்கு செட் ஆகி இப்ப தலைவருக்கு செட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி எடுத்துட்டு போவாங்க அடுத்ததுக்கு? அதுக்காக தான் அதை கேட்டேன். திருப்பி டைம் கொடுப்பாங்களா, திருப்பி வெயிட் பண்ணுவாங்களா? ஏன்னா கூலின்றது வெயிட் பண்றதுனா வெயிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்பாட்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதான் இது எல்லாமே மெயின் கதை என்னன்னு சொல்ற வரைக்கும் தானே. இன்னும் இவரே இன்னும் என்ன கதைன்றத முடிவு பண்ணல லோகேஷ். ஆதி ப்ரோ அந்த படம் இருக்கா? அவர் ஹீரோவா நடிக்கிற படம் ஸ்டில் ஆனா அடுத்த மாசம் இந்த மாசம் ஷூட்டிங் ஆகுது. ஓகே ஓகே. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷனா? அது தெரியல எனக்கு. ஆனா அருண் மதேஸ்வரன் டைரக்டர். ஓகே. பிரகாஷ் ப்ரோ வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷா அப்டேட் கொடுங்க. தீபாவளிக்கு ஏதாவது அப்டேட் வருது? யார் எந்த ஹீரோ படமாவது ஏதாவது அப்டேட் கொடுங்களேன். பிரகாஷ் நான் இருக்காரா? இல்லைங்க, தீபாவளிக்கு அப்டேட் எப்படிங்க வரும்? இல்ல ப்ரோ, ஒருத்தர் வர கவர் இல்ல இருக்கேன், பேச முடியலன்னு சொன்னல. அதுதான், அதாவது AK-64 அப்டேட் வந்து வருதுன்னு சொன்னாங்க. ஆனா எக்ஸாக்ட் டேட் தெரியல. தீபாவளிக்கு முன்னாடியா தீபாவளிக்கு அடுத்ததாங்கன்னா தெரியல. ஆனா வந்து கூடிய விரைவில் அப்டேட் அப்படிங்கிறது மட்டும்தான் தகவல். வேற எந்த தகவலும் அந்த படத்தை பத்தி இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதே ராகுல் தான் தயாரிக்கிறார், அதே அனிருத்தா மியூசிக், ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன். இது தவிர வேற எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு தகவலாக வேணாம்னு சொல்லலாம். அப்டேட் நீங்க கேட்டா புதுசா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இந்த ரேஸ் ஷெட்யூல் வந்தப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எப்படிங்க ரேஸ் ஷெட்யூல் வந்து ஜனவரி மாசம் இருக்கு, அப்போ எப்படிங்க ஷூட்டிங் போவாங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏகேவோட போர்ஷன் வந்து இவங்க இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னா, நவம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் ஜனவரி, அதாவது டோட்டலா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குள்ள, அதாவது ஜனவரி முழுக்க இல்லை, ஜனவரி 14க்குள்ளேயே, அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஏகேவோட போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ற மாதிரியும் பிளான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போதைக்கு அவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு முழுக்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் அடுத்த கட்ட ரேஸுக்கு போறாராம். 65 அப்படிங்கிறது அடுத்த வருஷம் மேக்கு அப்புறம் தான் அவர் பிளான் பண்றாரு. இப்போதைக்குங்கிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மாசத்துக்குள்ள, அதாவது ஜனவரிங்கிறது 14க்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடியே இந்த படத்தை டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வந்து முழுக்க ரேசிங் ஷெட்யூல் போறாரு அப்படிங்கிறத இப்போதைய தகவல். நவம்பர் 7 இல்ல 10 இந்த 2 தேதியில வந்து அவரோட போர்ஷன் ஆரம்பிக்குது. அவரோட கம்ப்ளீட் போர்ஷன் வந்து நவம்பர் 10ல ஆரம்பிக்குது, நவம்பர் 7ல ஆரம்பிக்குது. அந்த 2 டேட்ல ஆரம்பிக்குது. ஜனவரி 14க்குள்ள முடியுது அவரோட போர்ஷன் மட்டும். எதுக்காக கேட்டா, ராகுல் வந்து இந்த ஜீப்பை பறக்க விட்டாரு, எப்போது லேண்ட் ஆகி எப்போ இந்த அப்டேட் வருதுன்றது அதுக்காக தான் கேட்டேன். அதே மாதிரி 65 அப்டேட் உங்களுக்கு தெரியும், டேரக்டர் ஏதாவது கதை கேட்டிருக்காரா, ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா? இல்ல அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். அது தெரியும், அது இப்போதைக்கு தெரியலன்னே வச்சிருங்க. அது அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கே ஒரு முடிவுமே தெரியல அப்படிங்கிறப்ப அடுத்தது இப்போதைக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஊர்ஜிதமா தான் சொல்ல முடியும், தோராயமா சொல்ல முடியும், தவிர எதுவுமே அறுதிப்பட சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் நேரட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம், 64 மட்டும். அந்த இந்த படம் இன்னைக்கு பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டர்ல பாத்துக்கலாம்னு தோணுச்சு. 28 years லேட்டர் சாமி படம். நீங்க போன்ல பார்த்துட்டே பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்றது எனக்கு ஹாப்பியா இருக்கு. இல்ல, அது ஒரு மாதிரி பயங்கர கொடூரமா ராவா இருந்துச்சு. ஜாம்பியை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பயப்படுற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஆனா என்னன்னா, அந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 hourலயே ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹவர் வந்துட்டு ஒரு மாதிரி
நரேட்டிவா வேற டிஃப்ரெண்ட் பார்த்து எடுப்பாங்கல்ல. ஸோ அதனால அது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் அது வந்து ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அதுதான் நான் சொல்றேன், நிறைய பேர்த்துக்கு அது ஒர்க் ஆகலை. ஸ்பெஷலி வந்துட்டு இதுல ஹாலிவுட் சைடில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்பாவோட ஒரு டிராவல் போறேன், செகண்ட் ஹாஃப் அம்மாவோட ஒரு டிராவல் போறேன். எனக்கு அம்மாவோட போறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல வெரைட்டியான கேரக்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து வரும். கரெக்ட். டூட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour 17 minutes இருக்கு போல. செகண்ட் ஹாஃப் 1 hour தான் போல. ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் சீக்கிரமா முடிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப லென்த்தாக போகும் போல. சரி, அதெல்லாம் ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நேற்று நீங்க வரல. நேற்று ட்விட்டர் ஃபுல்லா தீயா ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதுவே ஆப்போசிட்டா இன்னொரு நியூஸா வருது. எது உண்மை? அபவுட் சுந்தர் சி. சுந்தர் சியா? சுந்தர் சி தலைவர் படத்தை பத்தி கேக்குறாரு. இந்த வலைப்பேச்சில் சொன்னாங்க. வேற ஏதோ நினைச்சேன் நான், வேற ஏதோ. ஏங்க நீங்க வேற ஏதாவது அறகுறையா கேட்டுறாதீங்க. அவர் ஏதாவது சுந்தர் சி தலைவர் படம் நேத்தி வலைப்பேச்சு. இல்ல லாஸ்டா சுந்தர் சீன் முடிச்சப்பறம் எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. சரி ஓகே சொல்லுங்க. நேற்று ஃபுல்லா சுந்தர் சியும் தலைவர் வேல்ஸ் பிளஸ் ஐஸ்வர்யா விஷால் ஞாபகம் எதுவும் வந்துருச்சா? இல்ல நான் ஆமா அப்படிதான் போச்சு எனக்கு. ஆனா வந்துட்டு இந்த சுந்தர் சி படம் இது வந்துட்டு நடக்காதுன்னு சொல்லி நேத்து ஸ்பேஸ்லயே நம்ம சொல்லிட்டோம். பட் அஜித் பல்டான் இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துச்சு? இன்னைக்கு விஷால், கயடுலோக, தமன்னா, ஐப்பாபாதி அண்ட் தென் சுந்தர் சி இந்த காமன் சொல்லியிருந்திருக்கு. சூப்பரா இருக்கு. நடக்காது. ஏன் மகேஸ்வர் சிரிக்கிறீங்க? இல்ல விஷால் மேல ஏன் இப்படி வன்மமா இருக்கீங்கன்னு புரியல. நேத்தும் போட்டு அவர் அடிக்கடி நடிச்சீங்க, இன்னைக்கு பண்ணாத தப்புக்கு அடிச்சிட்டாப்ல. ஆமா அதான் பண்ணாத தப்புன்னு இல்லையே, எனக்கு புரியலையே. டைரக்டர் மாறலையாம்ல கடைசியில? டைரக்டர் மாறலன்றதை விட மகேஷ் ப்ரோ நேற்று எல்லாருமே ட்வீட் பண்ணது வந்துட்டு எல்லாருமே சொன்ன விஷயம்ன்றது இவர் தான் வந்து பண்றாரு, டைரக்ட் பண்றாரு அப்படின்றது தான் காமனா வந்து ஒரு நியூஸ். ஓகேவா? அந்த 2 வீடியோ போட்டிருந்தாங்க எல்லாருமே. மேஜர் ஆஃப் த அதே நியூஸ் தான் இன்னைக்கே வந்துச்சு. காமனா வந்த நியூஸ் தான் நேத்தும். தலைவர் பிளஸ் ரஜினிகாந்த் பிளஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஏங்க அது விடுங்க, நீங்க அந்த டாபிக் விடுங்க. அது வந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு நியூஸ் பார்க்குறப்போ இந்த மாதிரி டைரக்டர் சைடில் பேசணும், அதெல்லாம் கிடையாதுன்னாங்க. அப்புறம் இன்னொரு சைடு என்ன சொன்னாங்கன்னா, அந்த சில கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால சில சீன்ஸ் மட்டும் வந்து ஒரு கோ டைரக்டரை வந்து விஷால் வந்து அதை எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால காலையில அந்த ட்வீட் போட்டேன், அவ்வளோதான். அஜித் பல்டான் சுந்தர் சி படம் இப்போதைக்கு அவர் ஒரு படம் பண்றாரு, அது மட்டும்தான். அடுத்த படம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண் பாவம் பொல்லாத ட்ரெய்லர் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை. பட் நான் நிறைய பேர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது படம் வரட்டும் பார்த்துக்கலாம், அது என்ன மாதிரி கண்டென்ட் என்னன்னு சொல்லி. பிரகாஷ் ப்ரோ ட்வீட் போட்டிருந்தாரு, அதான் கேட்டேன் அவரோட ஒப்பீனியன் என்ன. பிரகாஷ் நான் என்ன போட்டிருந்தாரு பார்க்கலையே. ஆஃப்டர் ரிலீஸ் டிபேட்டுக்கு உள்ளாகும் இந்த படம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அது கண்டிப்பா ஆகும். அது கண்டிப்பா போராளிகள் வந்து விடுவாங்க. எனக்கு இது பாக்குறப்போ எனக்கு லைட்டா வந்து இந்த மலையாளம் பிலிம்ல அபேந்தர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஆசிஃப் படம் வந்துச்சு. அந்த படம் நல்லா இருக்காது, அது வேற விஷயம். பட் ஆனா எனக்கு என்னமோ அந்த ஒரு கண்டென்ட் லைட்டா இன்ஸ்பயர் ஆயிருக்கோ இதுல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஒரு கோர்ட் ரூம் டிராமா தான். இப்ப இந்த வாரம் கூட ஓடிடில வருது ஆக்சுவலா. பட் அந்த தேட்டர்ல பார்த்து எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. யாராவது ஓடிடில பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க. ஜிபியூன்னு ஒரு ஐடி வந்திருக்காரு, டைம் பாஸ் வர அவரா தெரியலையே. அது மாதிரி பிரகாஷ் ப்ரோட் அந்த சிறுத்தை சிவா அடுத்த படம் யாரோட? ஏங்க அவர்கிட்ட போய் கேக்குறீங்க பாத்தீங்களா? அடுத்த ஒரு 5 படம் யாரோட மட்டும் கேட்டு சொல்லுவாங்க. அது வந்து பரணி ப்ரோ. அது எப்படின்னா, அதாவது 1000 நாள் நம்ம பையடா அப்பப்பா பார்த்து விசாரிச்சு வைக்கணும், பையன் நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி.
அவர் கேக்குறாரு. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அப்பப்ப நம்ம பக்கம் வந்துடக்கூடாதுன்றது எப்பயும் அட்வான்ஸா ஒரு பேர் இருக்கும்ல, அதுக்காக வேற எதுவும் இல்ல. இல்ல இப்போதைக்கு உங்க சைடு வர மாதிரி எதுவுமே வரலையேங்க. அவர் இப்ப அடுத்த படம் இது பண்றாரு அந்த பண்றாருன்னு எந்த ரூமருமே வரலையே. அதுக்காக தான் கேக்குறேன். சப்போஸ் கடைசியா நான் கேள்விப்பட்டது நம்ம இவருதான் விஜய் சேதுபதி தான் நான் கேள்விப்பட்டேன். இல்ல எஸ்கே. நான் கடைசியா கேள்விப்பட்டது எஸ்கே. எஸ்கே கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குங்க. இப்ப கிடையாதுங்க. இல்ல இப்ப நான் கங்குவாக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன் எஸ்கே. கடைசியா விஜய் சேதுபதி கேள்விப்பட்டேன். அவர் அப்படியே விஜய் சேதுபதி அப்படியே பூரி ஜெகநாத் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்கே கிட்ட தான் பேசிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல அது கங்குவாக்கு முன்னாடி தானே சொல்றீங்க? இல்ல ப்ரோ கங்குவாக்கு அப்புறம் ப்ரோ கங்குவாக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க இந்த நியூஸ் உண்மையான. ஜெயிலர் 2 அடுத்து வேற ஏதாவது அப்டேட் வருமாங்க பாப்பா? ஜெயிலர் 2 அப்டேட்டா மகேஷ் ப்ரோ? அண்ணா இன்றையிலிருந்து 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். சரியாக 58 நாள் டிசம்பர் 12 நாட்களில் ஒரு ப்ரோமோவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோமோ மரண மாசம் ஒரு ப்ரோமோ இறக்குவாங்க. நானும் மரண மாசம் வெயிட் பண்ணிருக்கேன். என் தலையில கூட இருக்கிற மாதிரி 1000ல் ஒருவன்ல சொல்ற மாதிரி சொல்றீங்க. இன்று தொட்டு நாளை எது சொல்லுவாங்க? ஆமாங்க, இன்னைக்கு 16ஆம் தேதி. இன்னும் 2 மாசம்னா 60 நாள். அவர் பிறந்த நாள் 12 கழிச்சிட்டோம்னா ஒரு 52 நாள் மினிமம். நம்ம ஒரு 50 நாள் தலைவர் படுத்துட்டு 2 இதை அப்டேட் வரும். பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? நான் அந்த ஸ்பேஸ சொல்லியிருப்பேன் ஒரு கூலி வரதுக்கு முன்னாடி. நீங்களாம் ரொம்ப ஹை போட்டீங்க. நான் அப்ப சொன்னேன் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் இல்லைங்க கூலி. ஆனா ஜெயிலர் பயங்கரமா பந்தி அடிக்குன்னு சொன்னேன். பட் ஆனா கூலி வந்து ஓகே தான். பட் ஆனா பெண்ணும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நிறைய பேர் சொன்னதுதான். ஜெயிலர் 2 வெயிட் பண்ணுவோம். ஜெயிலர் 2 மிகப்பெரிய ஜெயிலர் உன்னை தாண்டி இன்னும் பெருசா உடன்னு தோணுது எனக்கு. உங்க கூடயே இன்னொருத்தரும் இதே தான் சொல்லிட்டு இருக்காப்ல. இல்லங்க நான் முன்னாடியே சொன்னேங்க. இதே ஸ்பேஸ்ல பிரகாஷ் ப்ரோ அவர் கூட மறுபடியும் ரிப்பீட்டடா சொன்னாரு. அவரோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படி சொன்னார். நான் சொன்னப்ப அதை எனக்கு வந்து கூலி வந்து பெருசா வரலங்க. ஜெயிலர் 2 வந்து ரொம்ப பந்தயம் அடிக்கணும்னு அப்பயே சொன்னேன்னா பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா தலைவரை சூப்பர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு நெல்சன் ஜெயிலர்லயே. அதை வச்சு நான் சொல்றேன் பாப்போம். ஏங்க மதன், நான் ஜெயிலர் 2க்கு வந்து ஊரு முழுக்க பந்தயம் கட்டி வச்சிருக்கேன். ஏதோ கூலிய மானத்தை காப்பாத்திருச்சு, ஜெயிலர் காப்பாத்திருச்சுன்னா அதே மாதிரி ஓகே. ஜெயிலர் 2 வேற லெவல்ல இருக்குங்க. அடுத்த வருஷத்துல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றப்பெல்லாம் ஜெயிலர் 2 கண்டிப்பா இருக்கும். அதுல இல்ல மாரடி ப்ரோ, இங்க எல்லாருமே கூலி தான் ஃபர்ஸ்ட் 1000 crore சொல்லி எல்லாரும் சண்டை போட்டாங்க. இல்ல ஜெயிலர் 2 தான் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டு பெட் கட்டி வச்சிருக்கேன். நானும் இதே ஸ்பேஸ்ல கூலி ஜெயிலர் 2 நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. படம் நல்லா இருக்கும்ன்றத விடுங்க. ஆனா இந்த 1000 crore கேட்டகரியில இப்போதைக்கு வந்துட்டு அப்பா பேரும் மகன் பேரும் இல்லைன்னா நடக்காது. பரணி ப்ரோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப கூலி அந்த படம் இந்த அளவுக்கு அடி வாங்கிய 500, அது பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா எந்த அளவுக்கு போகும்னு யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அதை விட பரணி ப்ரோ இப்ப ஏதோ சொல்ல வந்தாரு. அது என்ன ப்ரோ சொல்லுங்க? சிவன் ஒன்னும் புரியல. ஏங்க சிவன்ங்க. இல்ல சிவகார்த்தின்னு சொல்றாரு போல. இல்லங்க, ஐயோ அதான் நான் அப்பா பேரும் பையன் பேருன்னா அப்புறம் சிவன் பார்வதி அந்த வச்சு இது வரும்ல. 1000 கோடி எஸ்கேனாலதான் கொண்டு வர முடியும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நானா தான் நினைச்சேன். எனக்கு அந்த பல்தான் வந்து இவ்வளவு பெரிய அப்டேட்ட கொடுக்குறாரு, கடந்து போறாரு பல்தான். நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல நான் அந்த காமெடியில வரும்ல அதை வச்சு நான் ரெஃபர் பண்ணி சொன்னேன். பட் நான் இது மீன் பண்ணது வந்துட்டு இப்ப வந்து ஐயோ காந்தாரா 2ல கடைசியில வந்துச்சுல்ல சிவன், அந்த கேட்டகரி தான் மீன் பண்ணேன். அவ்வளவுதான். நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருப்பேன், 1000 crore கொடுக்காதுன்னா அது சுந்தர் சியால தான் முடியும்னு சொல்லி தமிழ் சினிமால. போஸ்டர் பாத்தீங்களா? நானும் சொல்லியிருக்கேன்ல பாருங்க, சுந்தர் சி தான். இல்ல அஜித் இல்ல அவரு தான் வந்துட்டு அந்த ஒரு அந்த சாமி படம் அப்படின்ற ஒரு தமிழ் சினிமால இப்ப பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க ப்ரோ. சாமி படம் கம்பைன்ட் போஜ்பூரி கண்டென்ட்லாம் வந்துட்டு தலைவன் இறக்குவான். சொல்லுங்க. சுந்தர் சி தான் ஃபர்ஸ்ட் 100,000 crore ஃப்ரம் இது தமிழ்ல. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், அந்த ஒரு பேன் இண்டியா கண்டென்ட்ன்ற சாமி படத்தை வச்சு பண்ணலான்னு நினைச்சா இதுதான். இப்ப ரீசெண்டா வந்துட்டு அந்த காமெடி மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம் இப்போதைக்கு.
ஏன்னா லாஸ்ட் 2 படத்துல இந்த காமெடி சரியே இல்லை, ட்ராக் எதுவுமே சரியில்லை லாஸ்ட் 2 படத்துல. அதெல்லாம் நம்ம புஷ்பால கேட்டோமா, அந்த மாதிரிதான் ப்ரோ அப்படியே கடந்து போயிருவாங்க பேன் இண்டியாவா போகும்போது. சரி ஓகே பாப்போம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி இந்த மூக்குத்தி அம்மன் 2ல. சரி, நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். அனிருத் போயிட்டு இன்னைக்கு பேசிட்டீங்களா? இல்ல பேசல ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் போஸ்டர், நீங்க ஆரம்பிங்க போஸ்டர். என்ன ஆகாஷ் இல்ல மகேஷ் ப்ரோ நீங்க ஹான்ஸ் சொல்லுங்க. ஜிம்மர், தமிழ்நாட்டின் ஹான்ஸ் ஜிம்மர்னு ஆரம்பிச்சு ஏதாவது சொல்லுங்க. இந்தியன் ஹேண்ட் சிம்மர் ப்ரோ. நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா அந்த மாதிரிலாம். ராக் ஸ்டார். ஒரே அதெல்லாம் இந்த 2Ks பண்றவால. ராக் ஸ்டார். ஆக்சுவலா நான் வந்துட்டு இப்ப இல்ல நீங்க முன்னாடி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆல்பம். இல்ல நான் சொல்றேன். பட் ஆனா பர்சனலா சின்ன விஷயம் மட்டும் ஒன்று ஷேர் பண்ணிடுறேன். இப்போ இல்ல, பட் ஆனா இந்த கோவிட்க்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய ட்வீட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து சும்மா ஏதாவது டிசைன்ஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருப்பேன். அப்போ ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த அனிருத் பர்த்டே வரப்போ ஒரு 3 இயர்ஸ் நினைக்கிறேன், 3 இயர்ஸ் வந்துட்டு இந்த காமன் டிபின்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல ஃபேமஸாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த டிசைன் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த காமன் டிபிக்கு இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டு நான் பண்ணல, பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பண்ணாப்புல. அவர் பண்ணின எடிட் வந்து இன்னைக்கு அஹிம்சால வந்து போட்டிருந்தாங்க ஒன்று, இன்னொன்று வந்துட்டு அந்த ஃபேன் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து செம்ம ஹாப்பி. அவர் சாங்ஸ் எல்லாமே அந்த பிஜிஎம்க்கு ட்ரெண்ட் ஆனதே அதுதான், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் 2020 வந்து ஒரு மீட் நடக்க வேண்டியது, அந்த கோவிட் சுச்சுவேஷனால பார்க்க முடியல. பட் சூன் ஏதாவது ஒரு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ மியூசிக்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவர் இதுதான், அனிருத் அப்படிதான் போவேன் நான் இப்போதைக்கு. மூத்தோன் மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல மத்தவங்க எல்லாம் சொல்லி முடிக்கட்டும், நான் கடைசியா சொல்றேன். அதெல்லாம் சரி சரி நானே சொல்றேன். நான் இப்போ 2012 10th படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அனிருத் டெபியூன்னு நினைக்கிறேன் 3. அப்பதான் நம்மலாம் அந்த சண்டை போடுறது, மியூசிக் தளபதியும் சண்டை போடுறது, இந்த சினிமால பயங்கர ஆர்வமா இருக்கு ஒரு ஏஜ். ஸோ அப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வரான், அப்படியே நம்ம அனிருத்தோட வளர்ந்த இந்த ஜெனரேஷன் தலைவன் வந்து ஆல்பம்ஸா இருக்கட்டும், ஆல்பம்லாம் எனக்கு விஐபி கத்திலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹோல் ஆல்பமாவே செமையா பண்ணுவோம். அப்படி பிஜிஎம்னா விக்ரம் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஓஎஸ்டிஸ் அதெல்லாம். அது இல்லாம அனிருத் வாய்ஸாவே எனக்கு நிறைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய நிறைய மியூசிக் டைரக்டருக்கு பாடியிருக்காரு. விவேக் மர்வின்னு, மசாலா காஃபின்னு நிறைய இஹ்மானுக்கு, அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டருக்கு சாங்ஸ் பாடியிருக்காரு. இவருக்கு கூட பாடியிருக்காரு சாம்சியஸ்க்கு. அவரு அப்போ அந்த அவுட்டர் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடுற எல்லா சாங்குமே செம ஹிட் ஆகும். அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் சாங்ஸ்னா அந்த யாஞ்சின்னு ஒரு சாங் இருக்கும்ல விக்ரம் வேதால, அது. அதுக்கப்புறம் அவரோட ஆல்பம்லேயே எனக்கென்ன யாரும் இல்லையே அந்த சாங்கு. பட் ஆனா கேட்கவே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கேட்கவே பயமா இருக்க சாங்னா நம்ம கனவே கனவே அந்த சாங் தான் டேவிட்ல. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட். இது வந்து ஆனா இப்போ நிறைய இப்போ நான் ஒரு டைம்ல பீக்னா அனிருத்தோட பீக் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. தலைவன் விஜய் படம், தளபதி, தலைவர், ஜூனியர் என்டிஆர், SRKன்னு எல்லார படத்துலயும் ஒரே டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இப்போ ரீசெண்ட் டைம்ல அந்த மாதிரி ஒரு பீக் வந்துட்டு நான் எந்த டைரக்டருக்கும் பார்த்தது இல்லை. ஒரு 3 லாங்குவேஜ்ல 500 crore கிளப்ல இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன் அனிருத் மட்டும்தான். தேவாரா, ஜவான், லியோ, ஜெயிலர் சொல்லி தமிழ்ல மட்டுமே 400 கோடி படத்துல ஒரு அசோசியேட் இருக்காரு. ஸோ கமர்ஷியலி பீக்கஸ்ட் டைரக்டர்னா அனிருத்னு சொல்லலாம். அவார்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சண்டைலாம் நான் பார்த்துருக்கேன் ட்விட்டர்லாம், அவார்ட்லாம் பெருசா இல்லைன்னு சொல்லி. ஆனா 2 ஃபிலிம்ஃபேர் வாங்கியிருக்கான் தலைவன். பட் என் ஆசை என்னன்னா இந்த மாதிரி இப்போ சுந்தர்சி படம் மாதிரி எதனா ஒரு சாமி படத்துலயோ இல்ல ஒரு
இந்த அஜெண்டா படத்துலயோ தலைவன் மியூசிக் போட்டான்னா ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்துருவாங்க. அப்படி எதனா வாங்கிட்டு வந்தான்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பட் மற்றபடி லிக் வந்துட்டு இப்போ இன்னும் நிறைய பெரிய படங்கள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இப்போ அரசன்ல கூட நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தலைவன் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டான்ட்டு. அதே மாதிரி ஹி டெலிவர்ட். ஸோ ஹோப்பிங் டு see many more works. மகரம் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு டாப் 3 சொல்லணும்னா ஆல்பமும் சரி பிஜிஎம்மாவும் சரி என்டையர் ஃபிலிமுக்கும் சேர்த்து SKRK விஜய் 3 பேருக்குமே அவர் பண்ணியிருக்காரு. வான் கராத்தே 31, அப்புறம் ஜெய்கர். இது 3 தான் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பயங்கரமா டாப் 3 சொல்லணும்னா என்னோட டாப் 3 தான். குறிப்பா கத்தி அந்த வயசுலயே அப்படி படத்தோட அந்த லைட்டா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் அங்க இருந்தே அங்க ஆரம்பிச்சு கடைசியில இன்ஃபினிட் முடிவு வரைக்கும் அனிருத்தோட ஜாலம்னு சொல்லுவேன். எனக்கு அப்பெல்லாம் கத்தி நான் ரிலீஸ் டைம்ல ரிப்பீட்ல பார்த்துட்டு இருப்பேன். என்டையர் படத்தை ஒவ்வொரு சீனும் பிஜிஎம் எனக்கு அந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க என்ன பிஜிஎம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அது அந்த லைட்டான வரும்போது அது பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு. அந்த இன்டர்வல் ஃபைட்லாம் அந்த ஷோல்டர்ல கை வச்சு பயங்கரமா இருக்கும். இது டேங்க் ஃபைட்டு அத அழகில் இதயம் அதையே ஸ்லோ மோஷன்ல போட்டிருப்பாரு. செம்மையா இருக்கும் அந்த வரைக்கும். ஆனா அந்த இது கொலவசம்லாம் போட்டு பொண்ணுங்களோட ஃபைட்னு வரல அதுலயும் பயங்கரமா இருக்கும் பிஜிஎம். அண்ட் கடைசி ஃபைட் அந்த இடத்துல பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் அந்த டைட்டில் கார்டு பிஜிஎம் ஒன்று போல் அதுதான் அந்த பிரஸ் கிட்ட பேசும்போது வில்லன் பிஜிஎம் முட்டிங்க பேட் ஐஸ் அதுல வில்லன் பிஜிஎம் தெரியலைன்னா தெரிஞ்சுட்டு வந்து தலைவனே பாட வச்சிருப்பாரு. ஆமா விஜய் வந்து வில்லன் பாடி அது வோக்கல்ஸ் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு. அப்படியே அந்த கத்தி என்டையர் ஆல்பமாவும் அது ஹிப்ஹாப் தமிழோட ஒண்ணு பண்ணிருப்பார்ல அந்த ஏர்போர்ட் சாங் விஜய் படம் ஓப்பனிங் சாங்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அதுதான் பெஸ்ட் ஓப்பனிங் சாங். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் அது படத்துல இல்ல அதுதான் அந்த பாலம்னு ஒரு சாங். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து அனிருத் தான் போட்டாரு. ரொம்ப மெச்சூர்டா இருக்கும் அந்த சாங். 4 போர்ஷனா பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காதல் அந்த மாதிரி ஒரு 4 தான் பிரிச்சிருப்பாங்க. 4மே வேற வேற மாதிரி போகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலம் சாங். அந்த படத்துல வச்சிருப்பான் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி மான் கராத்தே அதுல டிவோஷனலா ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அப்படியே அந்த ஸ்லோவா அப்ப நம்ம சோறு போட்டு வளர்க்குற பீட்ரு அப்படின்ற இன்ட்ரவல் பண்ணியான இன்ட்ரவல். ஆனா அந்த இடத்துல அந்த பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அந்த டிவோஷனலா அந்த பிஜிஎம் அது பயங்கரமா இருக்கும். ஜெயிலர்லாம் சொல்லவே தேவையில்ல. நான் தியேட்டர்ல 2 டைம் பார்த்தேன். தலைவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது சொல்லிட்டு அணி இல்லைன்னா இந்த படம் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. சக்சஸ் மீட்ல சொன்னாரு. அதுதான் டாப் 3 தான். அப்புறம் அந்த இப்போ சொன்னார் ஒரு ரிலேஷன் கொடுத்தாரு அப்படியே என்னோட அடுத்த என்னோட டாப் 3ல ஃபர்ஸ்ட் படம் நம்ம போஸ்டர் சொல்லிட்டாரு. அதனால அதுக்கு மேல அந்த படத்துல நானும் இறங்கி பேச வரும்ல கத்தி. பட் எனக்கு அதுக்கு ஈக்குவலா பிடிச்ச ஒரு படம்னா அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணது வணக்கம் சென்னை தான். எனக்கு அந்த படத்துல ஒரு எல்லா சாங்குமே ரொம்ப டிஃப்ரெண்டான, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப எனக்கு அந்த சாங்ல ஒவ்வொரு சாங்குமே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற பெரிய ஹீரோஸ் படத்துல தான் அப்படி ஒரு பாட்டு இருக்கும்போது சிவா படத்துல அப்படி ஒரு பாட்டு, அந்த சாங்கு, அந்த பிஜிஎம் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல அந்த ஓ பெண்ணே பெண்ணே சாங்கா இருந்தாலும் சரி, சென்னை சிட்டி கேங்ஸ்டா, அந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்லாம் அந்த டைம்ல செமையான ஒரு இது. அதே மாதிரி நடுவுல அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 படத்துல வந்து அந்த ஓல்டு சாங்ஸ் வந்து அவர் நடுவில் மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க சென்னை சிட்டி கேங்ஸ்ல பாஷாவா இருக்கட்டும், பாஷா டயலாகு, அதுக்கப்புறம் கத்தியில அந்த பாலம் சாங்ல வந்து பேஸ் நல்லா அந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணுவார். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் 3வதா வந்து நானும் சூப்பர் ஸ்டார் மூவி தான் சொல்றேன். பட் அவர் ஜெயிலர் சொன்னாரு. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது வந்து பேட்டை தான். ஏன்னா பேட்டை படத்துல இவரு கத்திக்கு ஒன்று சொன்னதுதான் இங்க அப்படியே வந்து பேட்டையில இருக்கும். டைட்டில் கார்டு போட்டதுல இருந்து அந்த சர்ச்சில் ஆரம்பிக்கும். அங்க அந்த ஒரு பிஜிஎம் ஆரம்பிப்பாரு. அந்த மோஷன் போஸ்ட்ல விட்ட பிஜிஎம், அந்த பிஜிஎம்ல ஆரம்பிச்சு அங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு அவர் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும்.
அங்கிருந்து தெறிக்க விட்டுருப்பான் தலைவன். அதே மாதிரி அந்த படத்துல அந்த ஒரு படத்துல தான் சூப்பர் ஸ்டாருக்கு பாத்தீங்கன்னா அந்த இளமை திரும்புதேன்னு ஒரு சாங் இருக்கும். உள்ளால சாங் வந்து மரணம் மாசம் மரணம் எல்லா பாட்டுமே வச்சிருப்பாங்க. அவரை அதாவது ரஜினியை வந்து ரொம்ப ஜாலியான லவ் சாங்கும் இருக்கும், ஃபன் சாங்கும் இருக்கும், ஃபேமிலி சாங், அந்த மாதிரி எல்லா சாங்கும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை செலிப்ரேட் பண்ணி அவருக்கேற்ற ஒரு மரண மாசான பிஜிஎம் போட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டா பராக் சாங்லாம் பயங்கர எலிவேஷனா இருக்கும். அந்த சீனோட அந்த எலிவேஷனா இருக்கும். மத்த அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு அப்புறம் வந்து அந்த எலிவேஷன் சாங் கொண்டு வந்து உள்ள வச்சாரு. பட் விக்ரம் முன்னாடி வரைக்கும் அந்த படத்துக்கான எலிவேஷனா அவர் வச்சிருப்பாரு. எனக்கு அதுதான் எனக்கு பேட்டை தான் சூப்பர் ஸ்டாருக்கு அவர் பண்ண பெஸ்ட் ஒர்க்னா பேட்டை தான். கத்தி, வணக்கம் சென்னை, பேட்டை. அதுலயுமே அந்த பேட்டை கிளைமேக்ஸ்ல ராம அண்டாலோ ராவண அண்டாலோ அதை அப்படியே மரணம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. செம்மையா இருக்கும். அதான் ப்ரோ, அந்த ஒரு எண்டு வரைக்கும் அவர் அந்த இது பயங்கரமா யூஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மரண மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த இந்த பாஷ் அந்த சாரி அண்ணாமலை தீமை மிக்ஸ் பண்ணிருப்பாரு. அண்ணாமலை பாஷா அதை மிக்ஸ் பண்றதுல பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்பெஷல் மென்ஷன் கண்ணுல திமிரு சாங் அதுல மிக்ஸ் பண்ணிருப்பாரு அண்ணாமலைய, வேற லெவல்ல இருக்கும். பரணி ப்ரோ எஸ்கே அனிருத் 8 படமா 7 படமா அன்னைக்கு சொன்னாரு. ஒண்ணு சொல்லுவானு அவங்க கம்போல் தான் சொல்லுவாங்க. எஸ்கே அனிருத் படத்துல இது எனக்கு ஃபேவரட்னு கேக்குறீங்களா? அவர் என்ன சொன்னாரு அன்னைக்கு 7வது படமா 8வது படமா? இவருக்கு வந்து 2வது படம், இவருக்கு வந்து 2வது படம் போது எனக்கு 7வது படம் அப்படிம்பாரு. இது வந்து சொல்லுங்க. இல்ல எது ஃபேவரட்னு கேக்குறீங்களா இல்ல 8வது படம் கேக்குறீங்களா? புரியல. அவங்க பண்ணதுலயே உங்களுக்கு ஃபேவரட் படம் எதுன்னு கேக்குறாரு. அவங்க பண்ணதுலயே எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராவும் சாங்ஸாவும் எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து ரெமோ. அதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஓஎஸ்டி கேட்டிங்கன்னா ஒன்னொன்னும் அப்படி இருக்கும். அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே அது எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட் ரெமோ தான். ராயா போன பீட்டர் எல்லாம் பயங்கரமா போட்டுருப்பாரு. அந்த பாக்ஸிங் சீன் அந்த அது பயங்கரமா இருக்கும். கடைசியில ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு ஒரு யூடியூப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வில்லனை பஞ்ச் பண்ணுவார்ல அவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு அந்த சீன்ல ஒரு பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அந்த மாஞ்சா போட்டுதான் அந்த சாங்கோட பிஜிஎம். அத யாரோ வந்து ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க இந்த பேக்ரவுண்டு பிஜிஎம் நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆனதே வந்து அணி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லி ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருப்பாரு ஈவெண்ட்ல. ஸோ அது அந்த டைமுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் பார்த்தது. மற்ற படத்துலலாம் நல்லா இருக்கும் பட் ஆனால் அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல மாட்டாங்க. இதில் சொல்லுவாங்க. எனக்கு கத்தியுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அணி ஒர்க்கில். அதுவுமே வந்து ஒரு மாதிரி கத்தி அண்ட் 3 ரெண்டுமே வயசுக்கு மீறின அந்த டைம்ல. கரெக்ட். கத்தி தான் வந்து எனக்கு பர்சனல் மீன்ஸ் அன்னியோடதுல ரொம்ப பிடிச்சதுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கத்தி சொல்லுவேன். எஸ்கேவோடதுல ரெமோ. பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களா? எங்க பண்ணாரு அவரு? 10 மணி ஆச்சு. அவரோட ஒப்பீனியன் கேட்டு முடிக்கலான்னு பார்த்தா காணோம். ஓகே பண்ணி முடிச்சலாம் பண்ணி இருக்க 2 வார்த்தை சொல்லிட்டு முடிங்க. இல்ல பின்னாடி ஒருத்தர் அழுதுட்டு இருக்கான், அதெல்லாம் பேச முடியாது. நாளைக்கு பேசலாமா? ஓகே பை பை பை. தேங்க்ஸ் சார். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு 3 படத்தோட ரிவ்யூவோட